என்ன எழுத்துக்கள் அப்படின்னா ஆவோட என்ன எழுத்து ஆ. ஈக்கு வந்து இ, ஊக்கு வந்து உ, ஏக்கு வந்து ஏ, ஓக்கு வந்து ஓ, ஐக்கு என்ன வரும் பிரிச்சு பார்த்து ஆ இ பிரிச்சு இ. அவுக்கு அவுக்கு ஆவும் சும்மா ஓ. ஓகேவா? இதெல்லாம் எங்க பயன்படுத்துவோம்னா இதுல வந்து உயிரிழ படையில இதை பயன்படுத்துவோம், இந்த இன எழுத்தை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த டாபிக். ஓகேவா? அடுத்தது இக்கு இச்சு இத்து இப்பு இற்று. இக்கு இன எழுத்து இங்கு, அதே மாதிரி இங்கோட இன எழுத்துனா இக்கு, ரெண்டுக்கு மாறி மாறி எழுத்து இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இச்சுக்கு இஞ்சி, இஞ்சிக்கு இச்சு. சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க. இப்ப வங்கம் சொல்றேன்னா இங்கு பத்தில என்ன இருக்கு? இக்கு இருக்கா? இக்கா பிரிச்சுப்போம்ல, அதான் எழுத்துன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி இட்டுக்கு இட்டுக்கு 3 ஸ்லீகம். இது இன்னுக்கு இட்டு, இத்துக்கு இந்து, இந்துக்கு இத்து, இப்புக்கு இம்மு, இம்முக்கு இப்பு, இன்னுக்கு இற்றுக்கு இன்னு, இன்னுக்கு இற்று. இது எங்கன்னா புணர்ச்சி விதியில பயன்படுத்தும். இந்த இதுல ஆயுதத்துல இன்னொரு பயன் எழுதிங்க. மாத்திரை அளவுன்னு போட்டு அரை மாத்திரையும் போட்டுக்கங்க, இல்ல பிராக்கெட் போட்டு எழுதுனா சரி. ஆயுதத்துல போட்டு வச்சுங்க. மாத்திரை அளவு அரை மாத்திரை எழுதிட்டீங்கன்னா இப்ப முதல் எழுத்து பார்த்தாச்சு, அது என்ன எழுத்து பார்த்துச்சு. அடுத்தது சார்பு எழுத்து பார்க்கலாம். எழுதிட்டீங்களா? பழங்களா? சார்பு எழுத்துக்கள் ஹெடிங் விடுங்க. முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள், முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள். முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள். எழுதிங்க. முதல் எழுத்துன்னு எதை சொல்லுவோம்? உயிரெழுத்து 12, மேலெழுத்து 18 சார்ந்து வரும் எழுத்துக்கள் தான் சார்பு எழுத்துக்கள். முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள். எழுதிட்டீங்களா? இது எத்தனை வகைப்படும்? இது 10 வகை. இது எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். எழுதிங்க. அப்ப இங்கே மேல எழுதிங்க. 10 போட்டு 1 போட்டு வச்சுங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் எழுதி வச்சிருப்பீங்களா? உயிர்மை ஆயுத முறையில படியெல்லாம் எழுதி வச்சிருக்கீங்களா? தேவையில்லை. இந்த சார்புலத்துல உயிர்மை பார்த்தாச்சு, பார்த்துட்டோம். ஆயுதத்து பார்த்தாச்சு. இப்ப பார்க்க போறது அளபடை. ஓகேவா? அதுல 3வது அளபடை பார்ப்போம். எப்படி பிரிக்கிறேன்னா அளவு பிளஸ் எடை. அளவு அப்படின்னா மாத்திரை, எடைனா எடுத்தல். கொஞ்சம் விரிவா சொன்னா அப்படின்னா அளபடை மீனிங் என்ன? மாத்திரையின் அளவு நீண்டு ஒழித்தல். சரி, நான் ஃபர்ஸ்ட் அளபடின்னு என்ன சொல்லிடுறேன்.
அதுக்கப்புறம் நான் எழுதுறப்ப தெளிவா எழுதிக்கலாம். இது மட்டும் மைண்ட்ல வச்சுச்சுங்க. அதாவது செயலின் ஓசை குறையும் போதோ அல்லது இனிய ஓசைக்காகவோ, ரெண்டு கான்செப்ட். ஓசை குறையும் அல்லது இனிய ஓசைக்காகவோ, ஓகேவா, அல்லது சில வேறு காரணங்களுக்காக, மூணு விஷயத்துக்காக சொல்லில் உள்ள சில எழுத்துக்கள் எதுனா புள்ளி வச்ச எழுத்தும் அந்த உயிர் நெடில் எழுத்துக்கள், உயிர் நெடில் எது ஏழு இருக்குல்ல, அது அளபெடுக்கும். அதான் அளபடை. அளபடைன்னு என்ன? ஓசை குறையும் போது அல்லது இனிய ஓசைக்காகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ, மூணு விஷயத்துக்காக சொல்லில் உள்ள மெய்யெழுத்துக்கள், சரி இன்னொன்னு எழுதிங்க, அந்த இது எழுதுறீங்களா, என்ன எழுத்துக்கள் எழுதிங்களா, அது கீழேயே ஒற்றெழுத்துக்குன்னு எழுதிங்க. ஒற்றெழுத்துக்கள். ஒற்றெழுத்துனா ஒண்ணு இல்ல, அரை மாத்திரை. எதெல்லாம் எதெல்லாம் சொல்லலாம்? அரை மாத்திரை 18 + 1 எப்படி பிரிச்சா? 18ங்கிறது என்னது? மெய்யெழுத்தா? மெய்யெழுத்து. 1ங்கிறது ஆயுத எழுத்தா? அப்ப இந்த 19 எழுத்துக்கள் தான் என்னது? ஒற்றெழுத்துக்கள். கான்செப்ட் புரியுதுங்களா? அரை மாத்திரை வரது எல்லாமே ஒற்றெழுத்துக்கள். ஓகேவா? பிராக்கெட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஒற்றெழுத்துக்கள் அரை மாத்திரை வருது. ஓகேவா? அப்ப செயலின் ஓசை குறையும் போதோ அல்லது இனிய ஓசைக்காகவோ, ஓகேவா, சொல்லில் உள்ள உயிர் நெடிலெழுத்துக்களோ அல்லது இந்த ஒற்றெழுத்துக்களோ அளபெடுத்துச்சுன்னா அது அளபடை. புரியுதுங்களா? அளபடைன்னா புரியுதுல? ஓசை குறையும் போதோ அல்லது இனிய ஓசைக்காகவோ சொல்லில் உள்ள ஒற்றெழுத்தோ அல்லது உயிர் எழுத்துக்களோ அளபெடுத்துச்சுன்னா அது அளபடை. அப்ப இது அளபடை ரெண்டா பிரிக்கலாமா? அளபடை எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். நான் சொல்லத மட்டும் எழுதுங்க. 1 உயிரளபடை, இன்னொன்னு ஒற்றளபடை. திட்டா? ஓகேவா? முற்றளபடை. அளபடை 2 வகைப்படுமா? உயிரளபடை, ஒற்றளபடை. உயிரளபடை, ஒற்றளபடை. சரி, ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிடுறேன், எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் எழுதிக்கலாம். ஓகேவா? எழுதிட்டீங்களா? பாருங்க, இப்ப உலார் அப்படிங்கிற வார்த்தை ஓசை குறையறமா இருக்கு. உலார் அப்படிங்கிற வார்த்தை ஓசை குறையறமா இருக்குது. ஓகேவா? இதை அளபெடுக்க வைக்கலாம்னு பிளான் பண்ணாரு. யாரு? இயற்ற புலவர். ஓகேவா? இதுல நெடிலெழுத்து எது? லாவா. பிரிச்சு பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற நம்ம உயிரெழுத்து தான் இருக்கணும், உயிர் நெடில் தான் இருக்கணும். இல் பிளஸ் ஆவா. அதே மாதிரி ஏதும் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு, இதுவும் ஓசைக்குரியமா இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்றாரு. இப்ப அளபெடுக்க வைக்கணும். ஓகேவா? அப்ப இன எழுத்துக்கள் ஒரு கான்செப்ட் பார்த்தோமா? இன எழுத்துக்கள் கான்செப்ட் பார்த்தோமா? இது ஈக்கு ஈன்னு பார்த்தோமா? பாவோட இன எழுத்து என்னது? ஏக்கு ஏ. அப்ப ஓசை குறையிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா அந்த உயிர் நெடிலுக்கு இனமான உயிர்க்குறி எழுத்தை டைரக்டா அப்படி போட்டுக்கலாம். இப்ப பாருங்க, உ லா ஆர் போட்டுக்கலாமா? அதே மாதிரி இங்க பாருங்க, ஏ ஏ தும் போட்டுக்கலாமா? ஓகேவா? சரி, ஒரு ஷார்ட்கட் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது ரெண்டு வார்த்தை சொல்றாங்க, இந்த வார்த்தை 2 கொடுத்துருக்காங்க. இதுல எது உயிரளபடைன்னு கேக்குறாங்க, எது சொல்லுவீங்க? புரியுதா இல்லையா? இந்த 2 வார்த்தையில எது உயிரளபடைன்னு கேக்குறேன். வகையெல்லாம் சொல்ல, எது உயிரளபடைன்னு கேக்குறேன். எது? உலார் ஏ ஏதும். நான் சொன்னதுக்கு அப்புறம் சொல்றீங்க. இது டைரக்டா எழுதி போட்டிருந்தா குழப்பிருப்பீங்களா? சரி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆ இ உ ஏ ஓ, இது 5 என்னது? 5 உயிர்குறிலா. சொல்லின் முதலில் தவிர இடையிலேயோ அல்லது இறுதியிலேயோ டைரக்டா வெளியே வந்துச்சுன்னா அந்த சொல் என்னது? உயிரிழப்படை. எந்த உயிரெழுத்தும் நேரடியாக சொல்லின் இடையில வரவே வராது. பார்த்திருக்கீங்களா இல்லையா? எந்த வார்த்தையும் எந்த ஒரு சொல்லியும் உயிரெழுத்துக்கள் நேரடியா அமையாது, ஆனா ஒரு இடத்துல அமையும். எங்க? உயிரிழப்படையில் அமையும். ஓகேவா? அப்ப ஒரு வார்த்தையை பார்த்தவனையும் அந்த வார்த்தை உயிரிழப்படை கண்டுபிடிக்க ஒரு ஷார்ட்கட் என்னது? இந்த 5 உயிர்குறில எது? ஆ இ உ ஏ ஓ. 5 உயிர்குறில ஏதாவது ஒண்ணு முதலில் தவிர, முதலில் தவிர இடையிலேயோ அல்லது இறுதியிலேயோ அமைஞ்சுன்னா அந்த சொல் உயிரிழப்படை.
மைண்ட் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்ப புரியுதுங்களா? அப்ப பாருங்க, இப்ப ரெண்டு ஓசை குறையிற மாதிரி இருக்குது. எந்த எழுத்தை அளப்படுத்துச்சு? இந்த சொல் ரெண்டுலயுமே என்னது? நெடில் எழுத்தா? நெடில் எழுத்து தானா? உயிர் எழுத்து தான் அளப்படுத்துச்சு. அப்ப எழுதிக்கலாமா? செயலின் ஓசை குறையும் போதோ, இப்ப நான் உயிரிழப்பு படி எக்ஸ்பிளைன் சொல்றேன். செயலின் ஓசை குறைய எழுதிங்க அப்படியே. செயலின் ஓசை குறையும் போதோ அல்லது செயலின் ஓசை குறையும் போதோ அல்லது இனிய ஓசைக்காகவோ. செயலின் ஓசை குறையும் போதோ அல்லது இனிய ஓசைக்காகவோ எந்த சொல் அளப்படுத்துச்சு? உயிர் நெடிலா? அதான் அளப்படுத்துச்சு. சொல்லில் உள்ள, அதாவது செயலின் ஓசை குறையும் போதோ அல்லது இனிய ஓசைக்காகவோ, ஓகேவா? அதாவது செயலின் ஓசை குறையும் பொழுது குறையும் பொழுது இனிய ஓசைக்காகவோ சொல்லில் உள்ள உயிர் நெடில் எழுத்துக்கள் அளவெடுக்கும். அளவெடுக்கும் போடாதீங்க, அளவெடுக்கும். பே போட்டுங்க. அளவெடுக்கும்னா நான் அளக்கிறது, அளவெடுக்கும்னா நீண்டு ஒழித்தல். அளவுன்னு பிரிச்சோம்ல, அளவெடுக்கும். பேடு இக்கும். ஓசை குறையும் போதோ அல்லது இனிய ஓசைக்காகவோ சொல்லில் உள்ள உயிர் நெடுஎழுத்துக்கள் அளவெடுக்கும். பிராக்கெட் போட்டு எதெல்லாம் சொல்லலாம்? உயிர் எழுத்து எதெல்லாம்? ஆ, இ, சரி, ஆ, ஆ, இ, அதே மாதிரி உ, ஏ, ஓ, ஐ, ஔ. இந்த எழுத்துக்கள் தான் அளவெடுக்கும். பிராக்கெட் போட்டு பிராக்கெட் போட்டு எழுதிங்க. சொல்லில் உள்ள உயிர் நெடில் எழுத்துக்கள் அளவெடுக்கும். பிராக்கெட் போட்டு இது எழுதிக்கங்க. எழுதிட்டீங்களா? அப்ப அடுத்த லைன் வந்துருங்க. சரி, ஒரு சொல் அளவெடுக்க வைக்கணும் அப்படின்னா நான் என்ன போட்டேன் பக்கத்துல? அந்த இதோட இன எழுத்து பக்கத்துல போட்டேனா? அப்ப அடுத்த போயிட்டு அதான் அவ்வாறு அளவெடுக்கும் போது, அடுத்த லைன் போயிருங்க. அடுத்த லைன் போயிருங்க. அவ்வாறு அளவெடுக்கும் போது உயிர் நெடில் எழுத்திற்கு இனமான உயிர் குரில் அதன் அருகில் நேரடியாக அமைய வேண்டும். அவ்வாறு அளவெடுக்கும் போது உங்களுக்கு புரிய எக்ஸ்ட்ரா ஸ்கூல் புக் இதெல்லாம் இல்ல, புரியறதுக்காக எக்ஸ்பிளைன் சொல்றேன். உயிர் நெடில் எழுத்திற்கு இனமான, அவர் அளவெடுக்கும் போது உயிர் நெடில் எழுத்திற்கு இனமான உயிர்குறில் அதன் அருகில் நேரடியாக அமையும். அதன் அருகில் நேரடியாக அமையும். அதன் அருகில் நேரடியாக அமையும். எழுதிட்டீங்களா? ஓகேவா? இப்ப சொல்லுங்க, உயிரிழப்படி என்னன்னா ஓசை குறையும் இணை ஓசைக்காகவோ சொல்லில் உள்ள இது உயிரெழுத்துக்கள் 7ல அளவெடுக்கும். அவ்வாறு அளவெடுக்கும் போது அதற்கு இனமான உயிர்குறில் அது பக்கத்துல போட்டுரும். ஓகேவா? கீழே கூட ஷார்ட்கட் போட்டுச்சுங்க. ஷார்ட்கட் போட்டுட்டு இது ஆ, இ, உ, ஏ சொல்லின் இடையில் மற்றும் இறுதியில் நேரடியாக அமைந்தால் அந்த சொல் உயிரிழப்படின்னு போட்டுங்க. அவ்வளவுதான். ஷார்ட்கட் போட்டுட்டு இந்த 5 குறில ஏதாவது ஒண்ணு சொல்லின் இடை மற்றும் இறுதியில் நேரடியாக அமைந்தால் அந்த சொல் உயிரிழப்படை. உங்களுக்கு புரியுறதுக்காக போட்டுச்சுங்க. ஏன்னா கொஸ்டின்ஸ் அப்ப அடிக்கடி கேட்டுருந்தா இப்ப 2 எக்ஸாம் கொஸ்டின் வைக்கல, கேட்கறது வாய்ப்பு இருக்கு. ஷார்ட்கட்டுக்கா இந்த 5 குறில் ஏதாவது ஒண்ணு சொல்லின் இடை மற்றும் இறுதியில் நேரடியாக அமைந்தால் இது பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க.
சரி, இந்த அசைபிரித்தல் ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். அசைபிரிக்க தெரியுமா எல்லாத்துக்கும்? அசைபிரிக்க தெரியுமா? நேரசை நிறையசை அப்படின்னா என்ன புரியுமா? படிச்சிருக்கீங்க. நேர்நிறுத்தியமா அசைனா என்ன? அப்படிலாம் இல்லாமா? அப்பெல்லாம் போடக்கூடாது. உங்களுக்கு அப்படி படிச்சு. சரி, அசைனா என்ன மேடம்? சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க. அசைனா அசை ஏதோ யோசிங்க, ஏதோ சொல்லுங்க. படிச்சதே இல்லையா? நேரசை நிறையசை எல்லாம் படிச்சிருக்கீங்களா? ஓகேவா? பாருங்க, இப்போ செயல் இருக்கா? இப்ப திருக்குறள் வச்சுங்களேன். இப்ப திருக்குறள் இருக்கா? திருக்குறள் அப்படிங்கிறது எத்தனை? ஒரு செய்யுள். ஓகேவா? இது எப்படி உருவாச்சு? 2 லைனா உருவாச்சா? 2 லைன் சேர்ந்து ஒரு குறள் உருவாச்சா? அப்ப அத அடின்னு சொல்லுவோமா? லைன்ஸ் அடின்னு சொல்லுவோமா? அப்ப பல அடிகள் சேர்ந்துச்சுன்னா திருக்குறள் உருவாகும். 2 அடி சேர்ந்து திருக்குறள் உருவாகுமா? பல அடிகள் சேர்ந்துச்சுன்னா ஒரு செய்யுள் உருவாகும். திருக்குறள்ல செய்யுள்னு சொல்லுவோமா? இந்த லைன்ஸ் எப்படி உருவாச்சு? சொற்கள் சேர்ந்து உருவாச்சா? சொற்களுக்கு யாப்பிலக்கணத்துல சீர்னு சொல்லுவாங்க. அப்ப சீர் சொற்கள் சேர்ந்து பல சேர்ந்து ஒரு லைன்ஸ் உருவாகும். அப்ப லைன்ஸ் பல சீர்கள் சேர்ந்தா அடி, அடிகள் சேர்ந்தா செய்யுள். இந்த சீர் எப்படி உருவாகும்? இந்த சொல் எப்படி உருவாகும்? எழுத்துன்னு சொல்லக்கூடாது, இங்கதான் அசைன்னு சொல்லணும். அசை, நேரசை நிறையசைன்னு சொல்லுவாங்க. இந்த அசை தான் எப்படி? எழுத்து. இந்த இடத்துல எழுத்துன்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா, சரி, தமிழ்ல குறில் நெடில் ஒற்றெழுத்து இதை தவிர இது வகை இருக்கா? இந்த 240 எழுத்தில் பார்த்தோம்ல. குறில் உயிர்குறில் உயிர்மை குறில், நெடில் உயிர் நெடில் உயிர்மை நெடில், ஒற்றெழுத்துனா புள்ளி வச்சு ஆயுத எழுத்து பிளஸ் இந்த புள்ளி வச்ச எழுத்து. இதை தவிர வேற எழுத்து இருக்கா? இருக்கா சார்? வேற எதுல இல்ல. அப்ப இந்த இடத்துல எழுத்து அப்படின்னா எதை சொல்லுவோம்னா, குறில் நெடில் ஒற்று. பாருங்க, குறில் நெடில் சேர்ந்து எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு அசை உருவாகும். ஓகேவா? இந்த அசைகள் சேர்ந்து சீர்கள் உருவாகும். இந்த சீர்கள் சேர்ந்து ஒரு லைன்ஸ் உருவாகும். இந்த லைன்ஸ் சேர்ந்துச்சுன்னா ஒரு செயல் உருவாகும். புரியுதுங்களா? அப்ப அசைனா எங்க வரும்? இந்த குறில் நெடில் ஒற்றெழுத்துக்கள் இது சேர்ந்து. ஓகேவா? அப்போ ஒரு வார்த்தைய ஒரு 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 சொல்ல வந்து இந்த குறில் நெடில் ஒற்றெழுத்தை வச்சு நான் பிரிச்சு பார்த்தேன்னா அதுதான் அசை. புரியுதுங்களா? அசை எப்படி பார்க்கணும்? இப்ப எழுதுறீங்களா? கவனிங்க. ஒரு சீரை ஃப்ரெண்ட்ல கூட வந்துறீங்களா? ஃப்ரெண்ட் வந்துறீங்களா? அப்ப ஒரு சீரை நான் குறில் நெடில் ஒற்றெழுத்தை வச்சு பிரிச்சு பார்த்தா அதுதான் அசை. ஓகேவா? இந்த அசை மட்டும் பார்த்தலாம். ஏன்னா இங்க இதுல 3 அசை சி 2 அசைன்னு இருக்கும். அதை பார்த்தலாம், அதுக்கப்புறம் நம்ம போய்க்கலாம். ஓகேவா? இதை மட்டும் சொல்லி கொடுத்துறேன். அசைனா என்ன? ஒரு சீரை எதை குறில் நெடில் ஒற்றெழுத்தை வச்சு நான் பிரிச்சு பாக்குறேன், அதுதான் அசைன்னு சொல்லணும். ஓகேவா? அசை மொத்தம் 2 வகைப்படும். நேரசை நிறையசை. நேரசை நிறையசை. ஓகேவா? கவனிங்க, அப்ப எழுதுங்க. நேரசைனா என்னன்னா, ஒரு குறில் எழுத்து தனியா வச்சு பிரிச்சு விட்டா, குறில் தனித்து வந்தா, இது எடுத்துக்காட்டு. ஓகேவா? அது நேரசை. குறிலோட ஒரு ஒற்று வந்துச்சுன்னா அதுவும் நேரசை. அதே மாதிரி நெடில் தனித்து வந்துச்சுன்னா அதுவும் நேரசை. நெடிலோட பிளஸ் ஒரு ஒற்று வந்துச்சுன்னா அதுவும் நேரசை. சொல்லுங்க பார்க்கலாம். குறில் தனித்து குறில் ஒற்றோடு, நெடில் தனித்து நெடில் ஒற்றோடு, நாலும் என்னது? நேரசை. ஓகேவா? அசைனா என்ன? ஒரு சொல்ல ஒரு வார்த்தைய குறில் நெடில் ஒற்றெழுத்தை வச்சு பிரிச்சு பாக்குறதா அசை. அப்ப 3 வந்துச்சா? குறில் நெடில் ஒற்று 3 வந்துருச்சுல்ல. இதே நிறையசைனா 2 குறில் சேர்ந்து வருது. ஓகேவா? எடுத்துக்காட்டு பட. 2 குறில் சேர்ந்து வரலாம். இதுக்கு பேர் என்ன? குறில் இணைன்னு சொல்லுவாங்க. இது 2 குறிலோட ஒரு ஒற்று வருது, படம். அதே மாதிரி ஒரு இதுக்கு பேர் என்னது? குறிலிணை ஒற்று. குறில் பிளஸ் நெடில்
படா. குரில் பிளஸ் நெடில் பிளஸ் ஒற்று படாம். ஓகேவா? அப்ப சொல்லுங்க, நேரசைனா என்னது? குரில் தனித்து நெடில் தனித்து. நான் சொல்ல மாதிரி சொல்லுங்க. குரில் தனித்து நெடில் தனித்து, குரில் ஒற்றோடு நெடில் ஒற்றோடு, நாளும் நேரசை. நிறையசைனா ரெண்டு குரில் சேர்ந்து வரலாம், ரெண்டு குரிலோட ஒரு ஒற்று வரலாம், குரில் நெடில் வரலாம், குரில் நெடில் ஒற்று வரலாம். சரி, எதெல்லாம் பிரிக்க கூடாதுன்னா நெடில் குரில்னு போடக்கூடாது. இது ஒரு அசை, நீ எக்ஸ்ட்ரா சேர்த்தக்கூடாது 10வதா. அதே மாதிரி நெடிலினின்னு போடக்கூடாது. இந்த 8 தான் ஒரு சீர அசை பிரிவுனா இதை வச்சுதான் நான் பிரிப்பேன். ஓகேவா? அப்படி மனப்பாடம் பண்ணுங்க. நேரசைனா குரில் தனித்து குரில் ஒற்றோடு, நெடில் தனித்து நெடில் ஒற்றோடு. நிறையசைனா ரெண்டு குரில் சேர்ந்து வரலாம், ரெண்டு குரிலோட ஒற்று வரலாம், குரில் நெடில் ஒற்று வரலாம். ஓகேவா? அப்படி எழுதிக்கங்க. அசை பிரிச்சு பார்க்கலாம். அப்ப எது வரக்கூடாது? நெடில் குரில் வந்துச்சுன்னா இதை எதா பண்ணுவீங்க? இது ரெண்டு அசையா தான் பிரிச்சிடணும். அதே மாதிரி ரெண்டு நெடில் வந்துச்சுன்னா இதையும் ரெண்டு அசையை தான் பிரிக்கணும், ஒரு அசையை பிரிக்க கூடாது. ஓகேங்களா? இது போட்டு பாக்ஸ் முடிச்சுங்க. ஓகேவா? ஏசி 14 வச்சிருக்காங்க, ரொம்ப குளிருதோ. ஏசி மட்டும் சார். பக்கம் எழுதுங்க. கூக்குன்னு போடாதீங்க, குரில் குரில் போடுங்க. எனக்கு என்ன ஒர்க் கொடுத்துருந்தேன்? என்ன ஒர்க் கொடுத்துருந்தேன் நான்? கலைச்சொல். நாளைக்கு கண்டிப்பா நீங்க 4 கிளாஸ் இதா இருக்கும். நாளைக்கு வந்து நோட்டை காமிக்கிறீங்க கிட்ட. ஓகேவா? மறந்துடாதீங்க, சோம்பேறித்தனப்படாதீங்க. அப்படி படிச்சு வந்துருங்க. நாளைக்கு டெஸ்ட் வச்சிடலாம் அப்படியும். ஓகேவா? 6th புக் மட்டும் படம் கலைச்சொல். 3 டைம் சேர்ந்து கலைச்சொல் மட்டும். எத்தனை? ஒவ்வொரு இது 5 வரும். 30, 45, 50 லைன்ஸ் எழுதுற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். எழுதிட்டீங்களா? பாருங்க, ஃபர்ஸ்ட் அசை பிரிக்கிறேன். ஒன்னு பிரிச்சு காமிக்கிறேன். ஓகேவா? அரை ட்ரை பண்ணிக்கலாம் நினைச்சோம். இது குறிலா நெடிலா? சரி, குறிலா நெடிலா? குரில். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் ஓகேவா? யாராவது அசை பத்தி தெரியுமா? சொல்லுங்க, சொல்லுமா. இந்த புள்ளி வச்சலத்துன்னு சொல்லக்கூடாது. புள்ளி வச்சல கோடு போட சொல்றது. இல்ல இல்ல. இதுல இப்ப இதுல சொல்லுமா. எல்லாமே புள்ளி புள்ளி வச்சது. இது சௌரியமா போச்சு. ஓகேவா? சரி, ஒண்ணு. ஓகேவா? அசை பிரிக்கிறப்ப மைண்ட் வச்சுங்க. ஓகேவா? ஓகேவா? எப்பயுமே நிறையசை பிரிச்சு தான் நேரசை வரும்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த குழப்பம்லாம் வேணாம். அது சிலத்துல குழப்பம். ஃபர்ஸ்ட் பாருங்க, லெஃப்ட் டு ரைட் அசை பிரிக்கிறப்ப லெஃப்ட் டு ரைட் எடுத்துக்கங்க. 3 எழுத்தா எடுத்துக்கங்க. ஓகேவா? நான் சொல்றேன், நான் சொல்றது அதுல எது வரும்னு பாருங்க. பாருங்க, நெடில் குரில் நெடில் ஒற்று இருக்கா? நெட்டில் இருக்கான்னு பாருங்க. நெடில் குரில் ஒற்றுன்னு இருக்கா? இல்ல இல்ல. அப்ப முன்னாடி வச்சுக்கலாமா? நெடில் குரில் ஒற்றுன்னு இருக்கா? என்ன செய்? நேரசை. அதே மாதிரி குரில் ஒற்று குரில் இருக்கா? இல்ல. குரில் ஒற்று, அதாவது ஸ்டாப் பண்ணிக்கலாமா? 3 எழுத்து பார்க்கணும், 3 எழுத்துமே பார்க்கணும். அப்ப என்னது? நேரசை. இது நேரசை. குரில் ஒற்று குரில், குரில் ஒற்று இதோட பிடிச்சுக்கலாமா? என்னது? நேரசை. இங்க நேரசை. இப்போ குரில்
குறில் ஒற்று இருக்குல்ல, குறில் ஒற்று ஆப்ஷன் இருக்குல்ல, அப்ப என்னது நேரசை. குறில் ஒற்று நேரசை, குறில் ஒற்று நேரசை. அதே மாதிரி குறில் ஒற்று குறில் இல்ல, அப்ப இந்த இதோட பிடிச்சுக்கலாமா நேரசை. இதுக்கு நேரசை, இதுக்கு நேரசை. அடுத்து சொல்லுமா, இத சொல்லுமா. ஆகார முதல எழுத்தெல்லாம் இப்ப சொல்லுங்க. புள்ளி வச்சு எழுத்து இல்ல, இங்க சொல்லிடுவீங்க, இது இங்க சொல்லிடுவீங்க, இதுல சொல்லுங்க. இப்படி பிரிக்கலாம்ல, இப்படி பிரிக்கலாம்ல. குறில் 3 குறில் ஆப்ஷன், குறில் தனி ஆப்ஷன் இருக்குல்ல. நான் என்ன சொல்லியிருக்கேன் அதுதான் சொல்றேன். எப்பயுமே நிறையசி பிரச்சனை நேரசி சொன்னேன், அதுதான் நான் 3 எழுத்தா எடுத்து 3 எழுத்தா எடுத்துக்க சொல்றேன். புரியுதுங்களா? அப்ப பாருங்க, ஆகார முதலன் இருக்கா, 3 குறில் ஆப்ஷன் இருக்கா இல்ல, அப்ப என்னது ஒரு எழுத்து முன்னாடி வச்சுக்கலாமா? 2 குறில் ஆப்ஷன் இருக்குல்ல, இருக்கு. என்னது நிறையசை. அதே மாதிரி இது நேரசை, அதே மாதிரி நிறையசை, இது நேரசை. அதே மாதிரி எழுத்தெல்லாம் குறில் குறில் ஒற்றா என்னது நிறையசை, குறில் ஒற்று நேரசை, நெடில் ஒற்று நேரசை. இவ்வளவுதாங்க பிரிக்கிறது, இவ்வளவுதான். இப்ப எப்பயுமே 3 எழுத்து லெஃப்ட் டு ரைட்ல எடுத்துக்கங்க, 3 எழுத்த எடுத்துக்கங்க. அப்படி இல்லைன்னா ஒரு எழுத்து முன்னாடி குறிக்கோங்க, அவ்வளவுதான். சரி, துப்பார்க்கு சொல்லுங்க ஃபுல்லா, பொறுமையா சொல்லுங்க. துப்பார்க்கு துப்பாய கி, துப்பார்க்கு துப்பாய, துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை. மீனிங் மீனிங் சொல்லுங்க. மீனிங் மீனிங் படிச்சதே கிடையாதா? அதாவது மலை அப்படிங்கிறது உண்பவருக்கு நமக்கு குடிக்க தனியாகவும் இருக்குல்ல, உணவாகவும் இருக்கு. அதே மாதிரி நமக்கு உணவை விளைவிக்கும் பொருளாகவும் இருக்கா? புரியுதுங்களா? அதான் மீனிங். மலை என்பது அருந்துவோருக்கு உணவாகவும் இருக்கு, அவர்களுக்கு உணவை விளைவிக்கும் பொருளாகவும் இருந்தது, அதுதான் மலை அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? அது அப்படி இல்லைங்க. துப்பார்க்கு துப்பாய, துப்பாக்கி இத்து வச்சுக்கங்க, துப்பாக்கு இத், அதான் சேர்ப்பீங்க. குடிமா தண்ணி குடிக்கிறதே கேக்குறீங்க, எதுவும் கேட்காதீங்க. உங்களுக்கு போனா வெளியுக்கு போயிட்டாங்க, எதுவும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, போயிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லுங்க. துப்பார்க்கு இத்து வருமா வராதா? வரும். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி நான் கிளம்பிட்டேன். துப்பார்க்கு துப்பாய சொல்லுங்க. துப்பார்க்கு துப்பாய எழுதுன என்னாச்சு சொல்லுங்க. துப்பார்க்கு துப்பாய, துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை. கரெக்டா எழுதுனே. ஆசைப்படுறீங்க வேகமா? சரி, அது ட்விஸ்ட் வச்சிருக்காதான் பாருங்க. இரு இக்கு இருக்கா, பக்கத்து பக்கத்துல இருக்கா? இப்ப எப்படி பிரிப்பீங்க? யாரா சொன்னீங்க? அப்ப பாருங்க, வாழ்க்கைன்னு இருக்கா, ஒரு வார்த்தை இருக்கா? ஓகேவா? சரி, இதுல இன்னொரு வார்த்தையை சேர்த்திக்கலாம். வாயில், இக்கு, இக்கு, கை, மூணு புள்ளி வச்சு தேவை. ஓகேவா? இது மாதிரி இருக்கு. இப்ப இதை அசை பிரிக்கணும் அப்படின்னா நீங்க உடனே போகக்கூடாது. இது போட்டுட்டு இக்கு 2 சேர்ந்து 2 குறில் சேர்ந்து புள்ளி வச்சல சேர்ந்து நெடில்னு போகக்கூடாது. எத்தனை புள்ளி வச்சிருந்தாலும் அது ஒரு புள்ளி வச்சல தான் கணக்கு வச்சுக்கணும். எப்பயுமே ஒற்றெழுத்த எத்தனை ஒற்றெழுத்து இருந்தாலும் நம்ம இருது வா இல் இல் இது வரைக்கும் என்னது நெடில் ஒற்று தான் பிரிக்கணும். புரியுதா சார்? இப்ப 20க்கும் என்னது வா இல் இக்கு இதெல்லாம் சேர்ந்து என்னது எல்லாம் சேர்ந்து நேரசை, அவ்வளவுதான். இது நேரசை. புரியுதுங்களா? நெடில் ஒற்று. இப்ப அசைப்படுறீங்க வேகமா, இதுல பிரிங்க ஃபர்ஸ்ட் பிரிங்க, அப்ப தப்பு பாத்துக்கலாம்.
தயவுசெய்து இந்த 2 நாள்ல புக்கு ஸ்கூல் புக் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, வாங்கிருங்க. இது சிறப்பு தமிழ் வந்து கிடைக்கல புக்கு, எல்லாத்துலயும் 30 புக்கு தான் ரிலீஸ் பண்றாங்க. முடிஞ்ச அளவுக்கு வெளியே சயின்ஸ்ல வாங்கிருங்க, இல்லை பிரிண்ட் அவுட் போட்டுச்சுங்க. இதுல டிபி வந்து 10 நாளைக்கு வரைக்கும் 30 புக்கு தான் இது பண்றாங்க, அதுவுமே எடுத்துறாங்க. சரிங்களா, ஏங்க விளையாடுமா? பிடிச்சிங்களா, போலாமா? சீக்கிரம் சொல்லுங்க. குறில் ஒற்றா என்னது? நேரசை. அடுத்து குறில் நெடில் ஒற்று, இது குறிக்கணுமா? என்னசை? நேரசை. அது நேரசை. அடுத்து இப்ப நேரசை. இது எத்தனை? இதை எப்படி எப்படி பிரிச்சிங்க? நெடில் குறில் பிரிச்சிங்களா? அப்ப நேரசை நேரசை 3 வசை தான் பிரிச்சிங்க. தப்பு பண்ணிருக்கலாம், ஏதாச்சும் தப்பு பண்ணிருப்பீங்களா? அடுத்து தூ இப்பு. அதை ஃபர்ஸ்ட் சொல்லல, நெடில் குறில் பிரிச்சே சேர்த்து பிரிக்கணும்னு சொல்லிருக்கலாம். அந்த 8 தான் நேரசை நேரசை. குறில் என்னது? நெடில் தனித்து நெடில் குறில் தனித்து குறில் ஒற்று, நெடில் தனித்து நெடில் ஒற்று, 2 குறில் சேர்ந்து 2 குறிலோட ஒரு ஒற்று, குறில் நெடில் ஒற்று. இந்த 8 தான் இது அசை பிரிக்கணும். நீங்க நெடில் குறில் பிரிக்க கூடாது, நெடில் இணை பிரிக்க கூடாது. அதே மாதிரி இது நேரசை, இது நேரசை, இது நேரசை, நேரசை நேரசை நேரசை. கடை பிடிச்சிட்டீங்களா? எல்லாமே 3 அசை வரும். திருக்குறள் பிரிக்கிறப்ப 4 அசை வந்துச்சுன்னா நீங்க பிரிச்சது தப்புன்னு அர்த்தம். திருக்குறள் 4 அசை வரவே வராது. ஓகேவா, அதையும் பார்த்து வச்சுக்க. அசை பிரித்தல் ஒரு தெரிவிட்டீங்களா? சரி, போலாம். இப்போ வாங்க, பெண்க பார்த்தோம். உயிரிழல் படையா? இப்ப சொல்லுங்க, உயிரிழல் படையா என்ன பார்க்காம சொல்லுங்க சார். செயலின் ஓசை குறையும் போதோ இனிய ஓசைக்காகவோ சொல்லில் உள்ள உயிர் நிலைத்துக்கள் 7 அளப்படுத்துச்சுன்னா அது உயிரிழப்படை. அதுக்கு இனமான அதுக்கு இனமான உயிர்குறில் அதன் அருகில் அது நேரடியாக அமையும். ஓகேவா, எழுதுங்க. எத்தனை? 3 வகைப்படும். எழுதிங்க. அளபடை மொத்தம் 3 வகைப்படும். உயிரிழப்படை. சரி, உயிரிழப்படை மொத்தம் 3 வகையை பிரிக்கலாம். ஓகேங்களா, சொல்லுங்க, தெரிஞ்ச சொல்லுங்க. செய்யுளிசை அளபடை, அதுக்கு இன்னொரு பேர் என்ன? செய்யுளிசை அளபடை அல்லது இசை நிறை அளபடை. செய்யுளிசை அளபடை அல்லது இசை நிறை அளபடை. பாருங்க, இசைனா மீனிங் அப்படின்னா என்னன்னா ஓசை, நிறைனா நிறைவு செய்தல். ஓசையை நிறைவு செய்வதற்காக ஒரு அளபடை. அப்ப அதை வச்சு இது பண்ணிக்கலாமா? அப்ப என்னது மீனிங்? நாங்க கண்டிப்பா செய்யணும். ஓசை குறைஞ்சிருக்குமா? புரியுதுங்களா? அதுல அந்த வார்த்தை எடுத்துக்கலாமா? இசை நிறை அளபடின்னு என்னது? ஓசை நிறைவு செய்ய. அப்ப என்னது? அந்த ஓசை குறைஞ்சிருக்கு, அதை நிறைவு செய்யறதுக்காக ஒரு அளபடி என்னது? செயலிசை அளபடை அல்லது இசை நிறை அளபடை. 2வது இன்னிசை அளபடை. இதை வந்து பொறுத்துகளை கேட்டிருந்தாங்க கொஸ்டின்ஸ். 3வது என்னது? சொல்லிசை அளபடை.
உயிரிழப்படை மொத்தம் 3 வகைப்படும். செயலிசை அல்லது இசைநேர அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. அப்ப கண்டிப்பா இது இருந்தது. இங்க ஓசை குறைஞ்சிருக்கு, அதை நிறைவு செய்வதற்காக வரும் அளபடை. ஓசை குறையும் போது அளவெடுப்பது. எது செயலிசை அளபடை. இங்க ஓசை குறையுமா? குறையாது. ஆனா என்னது? இனிய ஓசைக்காக அளவெடுப்பது. இங்க தெரிஞ்சுங்க சொல்லுங்க பார்க்கலாம். படிச்சிருப்பீங்களா? சொல்லிசை அளபடை படிச்சது இல்லையா? ஓசை குறையாது. கொஞ்சம் யோசிங்க பாருங்க. ஓசை இங்க ஓசை குறையாது. ஓகேவா? அதாவது ஒரு தொழில் பெயர். ஓகேவா? ஆக்சுவலா பெயர் சொல்லு புக்ல கொடுத்துருப்பாங்க. கரெக்டான இதுதான். தொழிற்பெயர் வினை எச்சமாக மாறுவதற்கு அளவெடுப்பது. அளவெடுப்பது. புரியுதுங்களா? பெயர் சொல்ல ஒரு வகைதான் என்னது? தொழில் பெயர். புரியுதுங்களா? அந்த தொழில் பெயர் என்னவா மாறும்? வினை எச்சமாக மாறுவதற்கு அளவெடுப்பது தான் என்னது? சொல்லிசை அளபடை. சொல்லுங்க பார்க்கலாம். உயிரிழப்படை மொத்தம் 3 வகைப்படும். செயலிசை அல்லது இசைநேர அளபடையா? அப்படின்னு என்னது? ஓசை குறையும் போது அளவெடுப்பது. இன்னிசை அப்படின்னா ஓசை குறையாது, ஆனா இனிய ஓசைக்காக அளவெடுப்பது. அடுத்து 3வது சொல்லிசைனா இங்க ஓசை குறையாது, ஆனா என்னது? புக்ல பேச்சுன்னு இருக்கு, ஆனா அக்யூரேட்டா சொன்னா தொழில் பெயர் என்னவா மாறும்? வினை எச்சமாக மாறுவதற்கு அளவெடுப்பது. இது அப்படியே பொறுத்தவரை கேட்டாங்க, கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? பார்த்து வச்சுங்க. அதே மாதிரி இன்னைக்கு நடத்துறதை இன்னைக்கே படிச்சிருங்க. ஓகேவா? கிராமர் ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு போனா ஒண்ணுமே புரியாது. ஓகேவா? அன்னைக்கு நீ படிச்சிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். அதே மாதிரி எந்தெந்த புக்ல எடுத்திருக்குன்ட்டு ஒரு அனலைஸ் பண்ணிக்கோங்க. போலாங்களா? போலாங்களா? ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் விட்டுங்க. செயலிசை அல்லது இசைநேர அளபடை. செயலிசை அல்லது இசைநேர அளபடை. ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் விட்டுங்க. செயலிசை அளபடை அல்லது இசைநேர அளபடை. எழுதிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிங்க. என்னது இது? செயலின் ஓசை குறையும் போது அளவெடுப்பது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போடுங்க. இதுல செயலின் ஓசை குறையும் போது அளவெடுப்பது. செயலின் ஓசை குறையும் போது அளவெடுப்பது. அடுத்து 2வது பாயிண்ட். இது 2 அசை சீர் வாய்ப்பாடை பெற்று வரும். இது வந்து 2 அசை சீர் வாய்ப்பாட்டை பெற்று வரும். அதாவது ஒரு வார்த்தையை பார்த்தோன்னே எப்படி கண்டுபிடிப்பீங்க? அந்த சொல் உயிரிழப்படை எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒரு வார்த்தையை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த வார்த்தையை பார்த்தோன்னே அந்த உயிர்க்குள் அஞ்சல் ஏதாவது சொல்லின் முதலில் தவிர இடையிலையோ இறுதியிலையோ வெளிப்படையா வந்துச்சுன்னா விரல்படையா?
அதை அசை பிரிச்சு பார்த்தீங்கன்னா 2 அசை வந்துச்சுன்னா என்னது அது கண்டிப்பா என்னது செய்லி செயலப்படை. ஓகேவா? அந்த உயிரிழப்படை ஹெட்டிங் போட்டிருக்கீங்களா, அங்கேயே எங்கெல்லாம் வரும்னா முதல் இடை கடைன்னு போட்டுருக்கீங்க அந்த பிராக்கெட்லயே. உயிரிழப்படை ஹெட்டிங் போட்டிருக்கீங்களா, அதுக்கு மேலேயே எங்கெல்லாம் வரும்னா முதல்லயும் வரும், இடையிலையும் வரும், கடைசியிலையும் வரும். ஹெட்டிங்ல போட்டுங்க. ஹெட்டிங் அந்த மேலேயே பிராக்கெட் போட்டு முதல் இடை கடை 3 பகுதியிலுமே என்னது இந்த என்னது நடக்கும், இந்த அளபடை நடக்கும். பாருங்க, எடுத்துக்காட்டு பாருங்க. இயல்பானது இது அளபடுத்தது. இது அளபடையா? இந்த சொல் அளபடையா? இந்த சொல் அளபடையா இல்ல? ஓகே, ஓகேவா? அளபடைக்கு வைக்கலாமா? எதை பேஸ் பண்ணிட்டு இருக்கணும்? ஆ, இந்த ஆ, இந்த லா, இந்த டாவா பிரிச்சு பார்த்தோமா இல் பிளஸ் ஆ இருக்கு. அதே மாதிரி இதுல 8 பிளஸ் ஆ இருக்கா? அப்ப இந்த இங்க இந்த என்ன எழுத்து போடணும்? இங்க பக்கத்துல இங்க ஆ போட்டுக்கலாம், இங்கேயும் ஆ போட்டுக்கலாம், இங்கேயும் ஆ போட்டுக்கலாமா? அப்ப என்னது ஆ ஆ தும். அதே மாதிரி இங்க உலா இர் கெடா வந்துச்சுங்களா? கடா போட்டுனா அப்ப இந்த சொல் இயல்பானது இது அளப்படுத்தி வச்சது. ஓகேவா? இது அசை பிடிச்சு பாருங்க. அப்படியே சும்மா அசை பிடிங்க. நெடில் தனியா பிரிச்சு விட்டுலாம். குறில் குறில் ஒட்டு 2 அசை வந்துருச்சா? அப்ப என்னது இது செய்தி செயலப்படை. இது உலார் குறில் நெடில் நிறைய அசை அர் நேரசை 2 அசை வந்திருக்கு. இது புரியுங்க. 2 குறில் குறில் இணையா நிறைய அசை ஆ தனியா பிரிச்சா குறில் தனித்து 2 அசை வந்துருச்சா? இப்ப என்னது கண்டிப்பா என்னது இந்த சொல் என்னது ஒரு செய்தி செயலப்படை. பாருங்க, இந்த 5 குறில் சொல்லின் இடையிலையோ அல்லது இறுதியிலையோ இது வெளிப்படையா வந்துச்சுன்னா அந்த சொல் என்னது உயிரிழப்படை. அசை பிரிச்சு பார்த்தா 2 அசை சீட் வந்துச்சுன்னா அந்த சொல் செயலி செயலப்படை. எனக்கு அசையை பிரிக்க தெரியல, ஆனா அந்த சொல் உயிரிழப்படை கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப என்ன சார் பண்றது? ஓகேவா? உங்களுக்கு அந்த அசை பிரிக்க தெரியல அப்படின்னா இதை கண்டுபிடிக்க தெரியல. ஒரு வார்த்தைய உயிரிழப்படையா பார்க்கறது கண்டுபிடிக்க தெரியுமில்ல? இதா இதுன்னு சொல்லிடுவீங்க. ஓகேவா? இப்ப லெட்டர் கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 இருக்கா? 1 2 3 4, இதுல 3 இருக்கா? கீழே ஷார்ட்கட் முடிச்சுங்க. 3 அல்லது 4 சொற்கள் எழுத்துக்கள் இருந்துச்சுன்னா அந்த சொல் கண்டிப்பா என்னது செல்லு செலவுடை. 3 அல்லது 4 எழுத்துக்கள். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கணும்? அந்த சொல் உயிரிழப்படையான்னு கண்டுபிடிச்சிருக்கணும். இதை வச்சு நீங்க முடிவு பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? ஷார்ட்கட் புரியுதுல? 5 குறில்ல ஏதாவது ஒண்ணு ஆ இ உ ஏ ஓ 5 குறில்ல ஏதாவது ஒண்ணு சொல்லின் இடையிலேயோ இறுதியிலேயோ முதலில் தவிர வெளிப்படையா வந்துச்சுன்னா அந்த சொல் உயிரிழப்படை. எனக்கு அசை பிரிக்க தெரிஞ்சதுன்னா 2 அசை பிரிச்சு பாருங்க. 2 அசை வந்துச்சுன்னா செயலு செயலப்படை. இல்ல அப்படின்னு தெரியல அப்படின்னா லெட்டர் கவுண்ட் பண்ணி பாருங்க. 3 அல்லது 4 எழுத்துக்கள் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா பண்ணுது செயலிசை அளபடை. செயலிசை படிக்கிறப்ப செயலிசை அல்லது இசை நிறை சேர்த்தே பண்ணீங்க. அப்படி மண்டையில உட்காந்துக்கும். ஷார்ட்கட் முடிச்சுங்க, பிராக்கெட் பிடிச்சுங்க. எப்ப சொல்லுங்க? செலிசல் அப்படின்னா என்ன? ஓசை குறையும் போது அளபெடுப்பது. 2 அசைசீர் வாய்ப்பாட்டினை பெற்று வரும். அப்படி ஷார்ட்கட் அப்படின்னா 3 அல்லது 4 எழுதிங்களா சார்? அடுத்து பாருங்க. அடுத்து இன்னிசை அளபடை. ஓசை குறையுமா? இன்னிசை அளபடை ஓசை குறையாத போதும் இனிய ஓசைக்காக அளபெடுப்பது இன்னிசை அளபடை. ஓசை குறையாத போதும் இனிய ஓசைக்காக அளபெடுப்பது. ஸோ இன்னைக்கு படிச்சு வந்துருங்க. நாளைக்கு வித்தவுட் ஆப்ஷன் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? இன்னைக்கு நடத்தினத நாளைக்கு உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? எழுதி கொடுத்துட்டு கிளம்புங்க.
ஆப்ஷன் இருக்காது, தனியா இருக்குமா? நான் டெய்லி டெஸ்ட் வைக்கிறேன். இப்ப இன்னைக்கு நடத்தா நாளைக்கு டெஸ்ட் வித்தவுட் ஆப்ஷன் தான். ஆப்ஷன் இருக்காது, நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். இனிய ஓசைக்கு அளவிடும். ஓசை குறையாத போதும் இனிய ஓசைக்காக அளவிடப்பது. தெரியுங்களா? ஓசை குறையாத போதும் இனிய ஓசைக்காக அளவிடப்பது. செயலிசை எத்தனை அசைப்பிரிவு இருந்துச்சு? 2. இது வந்து 3. இது எத்தனை? 3 அசைசீர் வாய்ப்பாட்டினை பெற்றுவோம். மூன்று அசைசீர் வாய்ப்பாட்டினை பெற்று வரும். இந்த ஷார்ட்கட் வச்சிருப்பீங்க. வந்தா என்னது? வந்தா இன்னிசை அளபடை. ஷார்ட்கட் வச்சிருப்பீங்களா? அதெல்லாம் மண்ணில எடுத்துருங்க. அதெல்லாம் நான் சொல்றதை மட்டும் ஷார்ட்கட் வச்சுங்க. ஓகேவா? வந்தா பேர் எச்சம், வந்தா வினை எச்சம் வச்சிருப்பீங்களே ஷார்ட்கட்டு. போலாமா? இப்ப அதே மாதிரி இயல்பானது அளபடுத்தது. எல்லாத்துக்கும் இந்த எடுப்பதும் கெடுப்பதும் தான் இது இனிஷியல் அப்படி கொடுத்துருக்காங்க. இந்த சொல் உயிரிழப்படையா? இந்த சொல் உயிரிழப்படையா? இந்த சொல் உயிரிழப்படையா? எடுப்பதும் கெடுப்பதும் வந்தனாவே உயிரிழப்படைக்கு போகக்கூடாது. ஓகேவா? எப்படி சொல்லுங்க? ஃபர்ஸ்ட்ல மட்டும்தான் என்னது உயிர்குறில் இருக்கு, இடையில வந்து உயிர்குறில் டைரக்டா இல்ல. அப்ப இதை அளபடுக்க வைக்கலாமா? ஓகேவா? அப்ப இதுல பாருங்க நெல் இது ஆவா, அப்ப போடலாமா? இதுல பிரிச்சு பாருங்க. இத்து பிளஸ் ஊவா, அப்ப என்ன எழுத்து போடணும்? ஓ போட்டுக்கலாமா? அதே மாதிரி பிரிச்சு பார்த்தா இத்து பிளஸ் ஊ. நல்லா புரிஞ்சுக்கோங்க. லெஃப்ட் டு ரைட்ல வர முதல் நெடில் எழுத்தை வச்சுதான் நீங்க முடிவு பண்ணணும். இன்கேஸ் இந்த இடத்துல ஒரு கான் இருக்குன்னு எடுப்பதும் கா அந்த இருக்குன்னா அங்க போக கூடாது. முதல் லெஃப்ட் டு ரைட்ல முதல் வர அந்த உரிமை எழுத்து தான் நீங்க முடிவு பண்ணணும். மேக்ஸிமம் அப்படி கொடுக்க மாட்டாங்க. இன்கேஸ் கொடுத்துட்டாங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க. இப்ப இதுக்கு என்னது? பக்கத்துல ஊ போடலாமா? அப்ப போடலாமா? அசை பிரிச்சு பாருங்க சார். அசை பிரிக்க இத தனியா தான் பிரிச்சுடணும். என்னது? வெளி தனித்து, இரு குரில் தனித்து, குரில் ஒட்டு தனித்து. 3 அசை வந்துருச்சா? அதே மாதிரி இங்க எடு பாது 2 குரில் ஒற்று, குரில் நெடில், குரில் ஒற்று. அதே மாதிரி 2 குரில் ஒற்று, குரில் நெடில், குரில் ஒற்று. 3 அசை வந்துருச்சா? பிரிச்சு வச்சுக்கோங்க சார். வேணா பிரிச்சு கூட வச்சுக்கோங்க. இது தனியா பிரிச்சுக்கலாம். இதே மாதிரி இத தனியா பிரிச்சுக்கலாம். இதே மாதிரி பிரிச்சா இப்படி பிரிக்கலாம். சரி, இதுவும் எனக்கு அசை பிரிக்க தெரியல. ஓகேவா? இந்த இடத்துல குழப்புது அப்படின்னா இதுக்கு ஷார்ட்கட் பாருங்க. லெட்டர் கவுண்ட் பண்ணுங்க. இருக்குது ஃபர்ஸ்ட்ல 5 இருக்கா? இதுல 7 இருக்கா? அப்ப 5 எழுத்துக்கு மேல போயிட்டா 5 அல்லது 5 + 5க்கு மேல போயிட்டா அந்த சொல்லுக்கு கண்டிப்பா என்னது? இன்னிசை அளபடை. ஃபர்ஸ்ட் அந்த சொல் இடையில அந்த 5 குறில் ஏதாவது ஒண்ணு இடையிலயோ வந்து நேரடியா வந்திருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க இந்த ஷார்ட்கட் பயன்படுத்தணும். இப்ப 5 எழுத்துக்கு மேல இருந்துட்டா என்னது? கண்டிப்பா என்னது? அந்த சொல் இன்னிசை அளபடை. ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் செயலிசை அளபடை பார்த்தோமா? வேகமா சொல்லுங்க. செயலிசை அல்லது இசை நிறையா தானே? ஓசை குறைபாடு அளபடுவது
இரண்டு 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 அசை சீல பெற்று வரும். ஷார்ட்கட்னா 3 அல்லது 4 எழுத்து. இனிசினா ஓசை குறையாது, இனி ஓசைக்காக அளப்பது 3 அசை சீலை பெற்று வரும். ஷார்ட்கட்னா 5, 5க்கு மேல. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த வினையச்சம் பேரச்சம் அது என்னன்னு பார்த்துலாம். ஓரலா பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய்க்கலாம். ஓகேவா? சரிங்க. வினையச்சம் பேரச்சம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? எச்சம்னா என்ன? எது முற்றுப்பெற்ற? சொல்லுமா, சத்தமா சொல்லுமா. ஒரு சொல். எந்த சொல்? கரெக்டா சொன்னீங்க. படித்தான். படித்தான் வந்து எப்படி வரும்? படித்த படித்து வருமா? படித்தான்ங்கிறது என்னது? சூப்பர். வினைமுற்று என்னவா இருக்கும்? அதாவது பாருங்க, வினைமுற்றுன்னா என்ன? சொல்லுங்க. வினைமுற்று. இது வினைமுற்று. வினைமுற்றுன்னா என்ன? இப்ப மாணவன் அப்படிங்கிறது மாணவன் படித்தான் சொல்றேன். ஓகேவா? ஒரு ஆக்சுவலா டாக்டருக்கு நாம ஒரு பொருள் தான். மாணவன் அப்படிங்கிறது ஒரு பொருள். பாருங்க, ஃபர்ஸ்ட் வினைமுற்றுன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். வினைமுற்றுன்னா எழுத வேணாம், இது நடத்துறப்ப ஒரு பொருள் செய்த தொழில் என்னது? அப்ப ஒரு பொருள் செய்த தொழிலை குறித்து வந்த முற்று பெற்ற சொல் தான் வினைமுற்று. வினைமுற்றுன்னா என்ன? ஒரு பொருள், யாரு? மாணவன் அப்படிங்கிற ஒரு பொருள் செய்த தொழிலை குறித்து வந்த முற்று பெற்ற சொல் தான் வினைமுற்றுன்னு சொல்றோம். இந்த வினைமுற்றானது விகுதி இல்லாம, ஒரு சொல்னா பகுதி விகுதி இடைநிலை பிரிப்போம்ல, அந்த வினைமுற்று விகுதி இல்லாம இருந்துச்சுன்னா, படித்து அல்லது படித்த அப்படின்னு இருந்துச்சுன்னா என்னது? அத சொல் எது? அத எச்சம். அப்ப ஒரு வினைமுற்று என்னமா என்னாச்சு? அதாமா வினைமுற்றுன்னா என்னது? ஒரு பொருள் செய்த தொழிலை குறித்து வந்த முற்று பெற்ற சொல் வினைமுற்று. இந்த வினைமுற்று என்ன இல்ல? விகுதி இல்லாம. இதுல பாருங்க, நான் ஆண் எடுத்துறேன். படி படி பிளஸ் இத்து பிளஸ் இத்து பிளஸ் ஆண் பிரிப்பாங்களா? ஆண்கிறது ஆண்பால் விகுதியா, காலம் காட்டு பால் காட்டும் விகுதியா? இந்த ஆண் அதை எடுத்துட்டேன். அப்ப ஒரு வினைமுற்று விகுதி இல்லாம இருந்துச்சுன்னா அதுதான் எச்சம். புக்கில் வந்து எஞ்சி நிற்பது எச்சம்னு சொல்லியிருப்பாங்க. அதையும் படிச்சு வச்சுங்க. தெளிவான விளக்கம் அப்படின்னு ஒரு வினைமுற்று விகுதி இல்லாம இருந்ததுதான் எச்சம். ஓகேவா? இந்த எச்சம் இருக்கா? இந்த எச்சம் படித்துன்னு வரலாம், படித்தேன்னு வரலாம். ஓகேவா? இப்ப பாருங்க, இந்த படித்தானுக்கு பின்னாடி வார்த்தை போட முடியுமா? படித்தானுக்கு பின்னாடி வார்த்தை போட முடியுமா? கவனிக்குமா போட முடியாதுல்ல. ஆனா இதுக்கு முன்னாடி படித்து படித்த போடலாம்ல. அப்ப இந்த படித்துங்கிற வார்த்தைக்கு பின்னாடி ஏதோ வார்த்தை சேர்த்துங்க. பாருங்க, ரெண்டு வார்த்தை எழுதுறேன். எது வருதுன்னு சொல்லுங்க. ஓகேவா? படித்து சென்றான், படித்து மாணவன். அதே மாதிரி இங்க பாருங்க, இதே சேம். படித்த சென்றான், படித்த மாணவன். ஓகேவா? சென்றான்ங்கிறது வினை, மாணவன்கிறது பெயர் சொல். சென்றான்ங்கிறது அது வினை, மாணவன்கிறது பெயர் சொல். கவனிங்க, புரியுதுங்களா? அப்ப படித்துங்கிறது ஒரு எச்சம். இது ரெண்டும் என்னது? எச்சமா? இந்த எச்சம் ஒரு வினையோ அல்லது பெயரையோ கொண்டு முடிந்தால் அதை வகைப்படுத்திடலாம். இப்ப படித்துங்கிறது இருக்கா? படித்து சென்றான் கரெக்டா வருமா? படித்த மாணவன் கரெக்டா வருமா? ஏன்னா இதெல்லாம் கொஸ்டின் வந்து 5 கொஸ்டின் 6 கொஸ்டின் கேட்கறான் இதுல. எச்சம் எச்சதுல. ஓகேவா? இப்ப படித்து சென்றானா? அப்ப இது கட் பண்ணிடலாமா? இது வராதுல்ல. அப்ப இது என்ன எச்சம்? சென்றான்ங்கிறது வினையா? அப்ப வினை எச்சம். படித்தங்கிறது படித்த மாணவன் கரெக்டா, சென்றான் கரெக்டா? அப்ப இது வருது. அப்ப என்னது? மாணவன்கிறது என்னது? இப்ப என்னது? பெயரெச்சமா? வந்தா பெயரெச்சம், ஷார்ட்கட் போடாதீங்க. ஓகேவா? இப்ப இதை சொல்லுங்க. காண என்னச்சம் வரும்? இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. காண சென்றான், காண மாணவன், எது வரும்? பெண்ணெச்சம், வினையெச்சம். வந்தா வினையெச்சம், பேரெச்சம். ஏன்னா ஆங்கிறது பேரெச்சமாவும் இருக்கும், வினைச்சு விகுதியிலையும் வரும். புரியுதுங்களா? அப்ப இப்படி எச்சம் கேட்டாங்கன்னா ஒரு பெயர் வினைச்சொல்ல போடுங்க. அப்ப காண சென்றான் வருமா, காண மாணவன் வருமா? அப்ப என்னச்சம்? இது வினையெச்சம். கூறி என்ன வரும்? கூறி 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 சென்றான் என்னச்சம்? வந்து வந்து சென்றான் வினையெச்சம். கூறும் கூறும்
கூறும் பையன். என்னது? சூப்பர், பெயர் எச்சம். அவ்வளவுதான். அப்போ எச்சம் கேட்டாங்கன்னா ஒரு பெயர் வினைச்சொல்ல போட்டு பாருங்க, 100க்கு 100% நீ தப்பு பண்ண மாட்டீங்க. ஆ வந்தா பெயர் எச்சம், ஊ வந்தா வினை எச்சம். கான்செப்ட் மைண்ட்ல எடுங்க. இப்போ எச்சம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? ஒரு பெயர்ச்சொல் வினைச்சொல்ல போட்டு பாருங்க, அவ்வளவுதான். புரியுதுங்களா? கான்செப்ட் புரியுதுல்ல? அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் படித்தான்கிறது வினைமுற்று. வினைமுற்று என்னன்னா ஒரு பொருள் செய்த தொழிலை குறித்து வந்த முற்றுப்பெற்ற சொல் வினைமுற்று. அந்த வினைமுற்றானது விகுதி இல்லாம இருந்ததுன்னா அது எச்சம். அந்த எச்சமானது பெயரை கொண்டு முடிந்தால் பெயர் எச்சம், வினை கொண்டு முடிந்தால் வினை எச்சம். தெரியலீங்களா? சரி, போலாம். இப்ப எழுதுங்க. 3வது சொல்லி செயல் அப்படி. இதெல்லாம் சும்மா தெரிஞ்சுக்கோங்க, பின்னாடி பார்க்கலாம். சொல்லி செலவுடை எழுதுங்க. இது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். செயலின் ஓசை குறையாத போதும், செயலின் ஓசை குறையாத போதும் செயலின் ஓசை குறையாத போதும் ஃப்ரெண்ட்ல என்ன எழுதிருந்த பாருங்க, என்னவா மாறிச்சு? ஒரு தொழில் பெயர். ஒரு தொழில் பெயர் பிராக்கெட் போட்டு பெயர்ச்சொல் போடுங்க. செயலின் ஓசை குறையாத போதும் தொழில் பெயர் பிராக்கெட் போட்டு பெயர்ச்சொல். தொழில் பெயர் பெயர்ச்சொல் பிராக்கெட் போட்டு பெயர்ச்சொல். தொழில் பெயர் பிராக்கெட் போட்டு பெயர்ச்சொல் போடுங்க. செயலின் ஓசை குறையாத போதும் தொழில் பெயர் வினை எச்சமாக மாறுவதற்கு அளவெடுப்பது. வினை முடிங்க. ஒரு தொழில் பெயர் என்னவா மாறும்? வினை எச்சமாக மாறுவதற்கு அளவெடுப்பது. பாருங்க, பெயர்ச்சொல் மொத்தம் 6 வகைப்படும். கவனிங்க, பெயரை குறிக்கும் பெயர் பொருளை குறிக்கும் சொல்லலாம் பெயர்ச்சொல் சொல்லுவாங்க. மொத்தம் 6 டைப் இருக்கு. ஓகேவா? பாருங்க, இப்ப என்ன எதுல எழுதிட்டு இருக்கீங்க? நோட் எழுதுறீங்களா? ஒரு பொருள், பொருட்பெயர். ஓகேவா? எங்க உட்காந்து எழுதிட்டு இருக்கீங்க? கிளாஸ்லயா? இடப்பெயர். ஓகேவா? அடுத்தது நம்ம உடல் அப்படிங்கிறது ஒரு முழு பொருள். அதுல உறுப்புகள் எது? கை கால்லாம் சினைன்னு சொல்லுவாங்க. அப்ப கையில் எழுதுறீங்களா? சினை பெயர். ஓகேவா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எழுதிட்டு இருக்கீங்களா? தொழில் பெயர். அடுத்தது என்ன டைம் எழுதுறீங்க? காலை, ஈவினிங் சொல்லலாமா? அப்ப கால பெயர். அடுத்தது குணப்பெயர். உட்காந்து எழுது, தேவையில்லாம 10 மணிக்கு வந்து தூங்கிட்டு இருப்பேன், இலக்கணம் பேர்ல போர் அடிச்சுட்டு இருக்கிறான், கடுப்பையை எழுதிக்கிறீங்களா? அப்ப குணம் அல்லது பண்பு பெயர். இப்ப சொல்லுங்க, பெயர்ச்சொல் மொத்தம் பொருள் பெயர், இடப்பெயர், சினை பெயர், காலப்பெயர், தொழில் பெயர், பண்பு பெயர். அப்ப தொழில் பெயர் எதுக்குள்ளதான் வருது? பெயர்ச்சொல்லுக்குள்ளதானே வருது. ஸ்கூல் புக்ல பெயர்ச்சொல் இருக்கான். ஓகேவா? ஆனா தெளிவான விளக்கம் அப்படின்னா தொழில் பெயர் தான் என்னவா மாறும்? வினையச்சமா மாறும். இன்கேஸ் அந்த பெயர்ச்சொல்லாம் குழப்பிக்காதீங்க. பெயர்ச்சொல் கேட்டா கரெக்ட் தான். புரியுதுங்களா? பெயர்ச்சொல் வினையச்சமா மாறுவது அப்படின்னாலும் அது கரெக்ட் தான். ஸ்கூல் புக்ல அப்படிதான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? போயிடலாமா? அப்ப ஒரு தொழில் பெயர் என்னது? இங்க அசை பார்க்கணும் அவசியம் கிடையாது. அசை பார்க்கணும் அவசியம் கிடையாது. இன்கேஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா பாத்துக்கலாம். இது என்னன்னு பாத்துக்கலாம். அது ஷார்ட்கட் சிம்பிள் தான். போலாமா? ஃபர்ஸ்ட் இயல்பானது பாக்குறது சொல்லி செயல்படியா. இயல்பானது இது வந்து ஆழப்படுத்துது. கவுனிங் அப்புறம் எழுதுங்க. குடி தளி அப்படின்னா மீனிங் என்னன்னா குடியை தழுவுதல். அசைனா அசைதல். அசைனா விருப்பம் அல்லது விரும்புதல், ரெண்டுமே வரும். சரி, எதெல்லாம் தொழில் பெயர்? இதெல்லாம் தொழில் பெயர்னு சொல்லலாம். நீங்க பண்ற எல்லாமே தொழில் தான். பாக்குறீங்க, கொலை பண்றீங்க, திருட்டு பண்றீங்க, எது பண்ணாலும் இது அது எல்லாமே தொழில் தான். நீங்க என்ன செஞ்சாலும் அது தொழில் தான். புரியுதுங்களா? விருப்பம் அல்லது விரும்புதல் தொழில். புரியுதுங்களா? இப்ப குடித்தளி, அசை, அசை எல்லாமே என்னது? இது எல்லாமே என்னது? தொழில் பெயரா? தொழில் பெயர்ங்கிறது பெயர் சொல்ல ஒரு வகை. புரியுதுங்களா? இது அளப்படையான பாருங்க.
ஓகேவா? இப்ப நான் இந்த தொழிற்பெயர் என்னவா மாத்தணும், நான் வினையச்சமா மாத்தணும். அதுக்கு என்ன ஒரே வழி, நான் அளபடக்கு வைக்கணும். ஓகேவா? இதுல பாருங்க, எது நெடில், இது லீயா பிரிச்சு பாத்தீங்கன்னா இல் பிளஸ் இ இருக்கா, அப்ப என்னது கண்டிப்பா என்ன இ தான் போட முடியும். அதே மாதிரி இங்க இச் பிளஸ் ஐயா, அப்ப என்னது இ தான் போட முடியும். அதே மாதிரி இங்க இச் பிளஸ் ஐ, அப்ப என்னதான் போட முடியும், இ தான் போட முடியும். அப்ப சொல்லுங்க பாக்கலாம், குடி தளி கொடுக்கலாங்க, போற போறேன் அசை நசை, குடி தளி அசை நசை. அப்புறமா இப்ப மீனிங் என்னன்னா, இதுக்கு மீன் இந்த இடத்துல இந்த தளிக்கு மீன் சொல்லிட்டா தளிவின்னு மாறிச்சு. அதாவது குடியை தழுவி, இங்க அசைந்துன்னு மாறிடுச்சு. அதே மாதிரி இங்க விரும்பின்னு மாறிடுச்சு. இது எச்சமா இருக்கா? தழுவிங்கிறது என்னச்சம், பேரச்சம் வினையச்சமா? தழுவி சென்றான் தழுவி பையன், என்னச்சம் வினையச்சம். அசைந்து சென்றது அசைந்து மாணவன், அசைந்து சென்றான் என்னது, அதுவும் வினையச்சமா? அதே மாதிரி விரும்பி சென்றான் விரும்பி மாணவன், விரும்பி சென்றான், அதுவும் என்னது வினையச்சமா? அப்ப இது மூணுமே என்னது வினையச்சமா? அப்ப என்னவா மாறுச்சு, தொழில் பெயர் வினையச்சமா மாறுவதற்கு அதுக்கு பயன்படுத்துது இந்த இது அளபடை. புரியுதுங்களா? அப்ப ஓசை குறையாத போதும் ஒரு தொழில் பெயர், அதாவது பெயர் சொல் என்னவா மாறும், வினையச்சமாக மாறுவதற்கு அளப்படுவதுதான் இது சொல்லிசை அளபடை. ஷார்ட்கட் மனதில் வச்சுக்கலாம். ஈங்கிற வார்த்தை வந்துட்டாவே சொல்லி முதல்ல தவிர இடையிலையோ இறுதியிலையோ ஈங்கிற வார்த்தை குரில் ஈ வந்துச்சுனாவே என்னது அந்த சொல் என்னது சொல்லிசை அளபடைதான். இங்க ஸ்டேட்மெண்டா கேட்டா இதை பார்த்து வச்சுக்கோங்க, எழுதுங்க சார். நல்லா படிச்சீங்கன்னா தமிழ்ல 95 நான் கேரண்டியா சொல்றேன். என்னை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா 95, நீங்க என்னை ஃபாலோ பண்ணதுன்னா 95 கேரண்டியா நான் அடிக்க இது பண்ணிப்பேன். ஓகேண்ணா? அதுக்கு நீங்க டெய்லி படிக்கணும். ஸோ காலம் இருக்கு, கால்ஃபர் வரதுக்குள்ள தமிழையும் ஆப்டிடியூட் முடிச்சு வச்சிருங்க. நீங்க ஜிஎஸ் எதுவும் பாக்குறீங்களா இல்லையோ, இப்போ ஜிஎஸ் எல்லாம் எப்படி கொஸ்டின் கேட்கறானே தெரியல. நீங்க ஸ்கோர் பண்றதுன்னா என்னது தமிழ் ஆப்டிடியூட் ரெண்டுல மட்டும் என்னது மேத்ஸ் இதுல தமிழ்ல மட்டும் முடிஞ்சது ஸ்கோர் பண்ணிருங்க. ஓகேங்களா? ஒரு 127க்கு 127, அதுல ஒரு 130க்கு ஒரு 125 பண்ணிட்டீங்கன்னாவே கன்ஃபார்ம் வேலை உங்க கையில. ஈஸி தான், ஒன்றும் கஷ்டம் இல்லை. நீங்க குரூப் 4 குரூப் 2 ரெண்டு சேர்த்து தான் படிக்கிறீங்க, ஒரே கல்ல 2 மகன் தான் படிக்கிறீங்க. ஓகேவா? தயவுசெய்து புக்கு வாங்கலைன்னா இன்னைக்கு வாங்கி வச்சிருங்க, இன்னைக்கு நாளைக்குள்ள வாங்கி வச்சிருங்க. ஓகேவா? இல்லைன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ், நேற்று கிளாஸ் நடந்ததா சார்? இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகே, எழுதிட்டீங்களா? சரி, இந்த உயிரிழப்பு படியும் போட்டிருந்தீங்களா, அந்த இடத்துலயே இடம் எங்க இருந்தா இதுக்கு மாத்திரை அளவு எவ்வளவுன்னு கேட்பாங்க. எவ்வளவு இருக்கும் மாத்திரை அளவு, எவ்வளவு உயிரிழப்பு படையோட மாத்திரை அளவு எவ்வளவுன்னு கேட்டா ஆப்ஷன் சொல்றேன். 2, 3, 4, 5 மாத்திரை அளவு நல்லா புரிஞ்சுக்காங்க. உயிரிழப்பு படையோட மாத்திரை அளவு எவ்வளவுன்னு கேட்கறாங்க. 2 மேடம் சொல்லிட்டாங்க. ஏதோ ஆப்ஷன் இது 4 ஆப்ஷன் சொல்லிட்டு ஏதோ அடிச்சுடுங்க, அவ்வளவுதான் கேட்டிருக்காங்க. ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுங்க. 2, 3, 4, 5 நான் கேட்டது ஒரு சொல்ல கொடுத்து கேட்கல, உயிரிழப்படையோட மாத்திரை அளவு 2, 3, 4, 5. இந்த சைட்ல எதுவும் பேசவே மாட்டேங்கிறீங்க. ஏதோ ஒண்ணு 2ன்னு சொல்லுங்க, இல்ல ஆன்னு சொல்லுங்க. சொல்லுங்க சார்.
4 ஆப்ஷன் கொடுத்துறேன் சார். நம்ம லக்க பார்க்கலாம், ட்ரை பண்ணி பாருங்க. ரெண்டே வச்சுக்கிறதா நீங்க சார்? 3 சார். வாயத்தன் சொல்ல 2 2 சொல்லுங்க. 2 3 சுருக்கிட்டேன். 2 3 2. சரி பாருங்க, இங்க எந்த சொல் அளபடுத்துச்சு? குரில் அப்படியில நெடில் அளபடுத்துச்சா? அது பக்கத்துல எதை போட்டோம்? குரில் போட்டோமா? 2 என்ன எத்தனையா மாறிச்சு? 3ஆ மாறிச்சா? ஆல்வேஸ் 2 இருக்கு, அளபடுக்கப்ப 1 ஆச்சு. அப்ப இப்ப சொல்லுங்க எவ்வளவு? 3 போட்டுங்களா? அப்ப உயிரிழப்பு மாத்திரை 2 + 1 போட்டுங்க. எவ்வளவு? 3. உயிரிழப்பு மாத்திரை எவ்வளவு? 2 + 1 3. போலாமா? நெக்ஸ்ட் வேகமா சொல்லுங்க, பார்க்கணும். நோட் க்ளோஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் உயிரிழப்பு என்ன? வேகமா. உயிரிழப்பு அப்படின்னா என்னது? ஓசை குறியும் அல்லது இனிய ஓசைக்காகவோ எது சொல்லில் உள்ள உயிர் எழுத்துக்கள் ஏழும் அளவெடுப்பு. அதுக்கு என்னமான உயிர்குறில் அது பக்கத்துல அமையும். ஓகேவா? இது எத்தனை பிரிக்கிறோம்? 3 டைப்பா பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் செயலிசை அல்லது இசைநெறி அப்படின்னு என்ன? ஓசை குறையும் போது அளவெடுப்பது. எத்தனை சீரை பெற்று வரும்? 2 சீரை பெற்று வரும். ஷார்ட்கட் அப்படின்னா 3 அல்லது 4 எழுத்து. ஓகேவா? அடுத்தது சரி, ஒரு வார்த்தையை பார்த்தோன்னே உயிரிழப்படியும் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஷார்ட்கட்? ஒரு வார்த்தையை பார்த்ததும் உயிரிழப்படியும் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 5 உயிர்குறில் எங்க முதலில் தவிர இடையிலோ இறுதியிலோ நேரட்டா வந்துச்சுன்னா அந்த சொல் உயிரிழப்படை. ஓகேவா? அடுத்து இனிசியல் அப்படின்னா ஓசை குறையுமா? ஓசை குறையாத போதும் இனிய ஓசைக்காக அளப்பெடுப்பது. ஓகேவா? இது எத்தனை? 3 அசைசீரை பெற்று வரும். ஷார்ட்கட் அப்படின்னா 5 எழுத்துக்கு மேல. அடுத்து லாஸ்டா பார்த்தோம் சொல்லிசைல் அப்படின்னு என்ன? ஓசை குறையுமா? ஓசை குறையாத போதும் என்னவா மாறும்? நேச்சலின் ஒரு வகையான தொழில் பெயர் என்னவா மாறும்? இணையச்சமாக மாறுவதற்கு அளவெடுப்பது. ஷார்ட்கட் அப்படின்னா ஈ சொல்லு வச்சுக்கலாம். ஈ சொல்லு ஈ வந்துட்டாவே என்னது? அந்த சொல் சொல்லிசை அளப்படை. ஓகேவா? அடுத்து ஒற்றளப்படை. ஹெட்டிங் போடுங்க. ஒற்றளப்படை என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்டே சொன்னாங்கல்ல, அதாவது புள்ளி வச்ச எழுத்து ஒரே எழுத்து டபுள் டைம் வந்துச்சுன்னா அந்த சொல் என்னது? ஒற்றளப்படையா? அது எழுதாதீங்க, நான் சொல்றேன், ஷார்ட்கட்டுக்கு தான் சொன்னேன். ஒற்று எழுத்துக்கள் எண்ணிக்கை எவ்வளவு? 18 19? 19. ஏன்னா அரை மாத்திரை வரலாம என்னது? ஒற்று எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள் 18 பிளஸ் ஆயுத இல்லைங்க. கண்டிப்பா இங்க செயல் ஓசை குறையும் இல்லைங்க. செயலின் ஓசை குறையும் போது சொல்லில் உள்ள ஒற்றெழுத்துக்கள் அளவெடுப்பது. செல்லின் ஓசை குறையும் போது சொல்லில் உள்ள ஒற்றெழுத்துக்கள் அளவெடுப்பது. அதான் அதாவது ஒற்றல் அப்படி தேவையில்லாதுங்க. அளவெடுப்பு அதோட ஸ்டாப் பண்ணிங்க. அப்ப செல்லின் ஓசை குறையும், அதுல இருக்கிற ஒற்றெழுத்துக்கள் அளவெடுக்கும். இப்ப என்ன பார்க்கணும்னா எல்லா ஒற்றெழுத்துக்களும் மொத்தம் 19 பார்த்தோமா? எல்லாமே அளவெடுக்காது. ஓகேவா? இந்த கொஸ்டின் கேட்டதாங்க 2-3 டைம் கேட்ட கொஸ்டின். ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். வல்லினம் மெல்லினம் இடையினமா? வல்லினம் சொல்லுங்க பார்க்கலாம். கசட தவற. மெல்லினத்துல ஞான இதுல இடையத்துல யாரால வல்லல. இதுல பாருங்க இந்த கசடத பரவும் இந்த இல்லும் ஓகேவா? அளவெடுக்கவே அளவெடுக்காது. அப்புறம் ஆயுதத்தில் போட்டுக்கலாம். ஆயுதத்தில் ஆக்கு. புரியுதுங்களா? அப்ப இந்த இடத்துல அளவெடுப்பது அளவெடுக்காதுன்னு போட்டுக்கலாமா? அப்ப இங்க அளவெடுப்பது
ஓகே, அளபெடுக்காத ரெண்டா பிரிச்சுக்கலாமா? அப்ப வல்லினம் ஃபுல்லா அளபெடுக்குமா? அப்ப இங்க சேர்த்திக்கலாமா? இங்க ஒரு 6 சேர்த்திக்கலாம். ஓகேவா? இங்க 0, இங்க மெல்லினம் 6 அளபெடுக்கும். இங்க ஓகேவா, இங்க 0 போட்டுக்கலாம். இங்க எத்தனை? 4 அளபெடுக்கும். இங்க 2. ஓகேவா? அடுத்தது இங்க 1, இங்க 0 போட்டுக்கலாம். ஓகேவா? இப்ப கூட்டுங்க. 11, இங்க 8. நான் கொஸ்டின் கேட்க ஆன்சர் பண்ணுங்க. நான் இது பண்ணது நான் கொஞ்சம் அறிவலை யோசித்து. ஓகேவா? அதாவது இதுல ஒற்றளப்படையில் அளவெடுக்கும் மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை. ஒற்றளப்படையில் அளவெடுக்கும் மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை. பழைய புக்ல கிட்ட இப்ப மாத்திட்டான். இதேதான் நான் யோசிச்சுட்டு போட்டேன். கொஸ்டின் தப்பு, சேலஞ்ச் பண்ணேன். அவன் ஒரே ரிப்ளை பண்ணான். ஸ்கூல் புக்ல என்ன இருக்கோ அது ஆன்சர் தான், 11 தான் இருந்தது. இப்ப மாத்திட்டானுங்க. அவங்க கேட்கறது என்னது? இதெல்லாம் அளவெடுக்கும், எத்தனை நேரத்துக்கு அளவெடுக்கும், அதான் கொஸ்டினே கேட்கறான் அவன். புரியுதுங்களா? இப்ப மாத்தி புது புக்ல மாத்திட்டான். அப்ப எத்தனை அளவெடுக்கும்? 11. இப்ப வரைக்கும் கொஸ்டின் இதான், இந்த பக்கம் தான் இருந்துட்டு இருக்கான். எதெல்லாம் சொல்லலாம்? மெல்லினம் ஃபுல்லா அளவெடுக்கும், இடையினத்துல யா ல வா ல அளவெடுக்கும். அதே மாதிரி ஆயுதத்துல 1 அளவெடுக்கும். எதில் அளவெடுக்காது? வல்லினம் ஃபுல்லா இடையினத்துல இரு இல்ல அளவெடுக்காது. அப்ப அளவெடுக்கும் எழுத்துக்கள் எண்ணிக்கை எவ்வளவு? 11. அளவெடுக்காதது 8. இது அப்படி எழுதுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்கூல் தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த கூகுள் சர்ச் எல்லாம் பண்ணாதீங்க. புக்ல என்ன இருக்குதோ அதை மட்டும் படிங்க. ஓகேவா? பாரதியாரை பத்தி நான் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிறேன், அவர் எழுதுனா அதெல்லாம் தேடணும். நான் எக்ஸ்ட்ரா நோட்ஸ் நானே கொடுத்துறேன். உங்களுக்கு பாரதியாரை பத்தினா அவருக்கு என்னென்ன எக்ஸ்ட்ரா நோட்ஸ் கொடுப்பானோ அதை நான் கொடுத்துறேன். நீங்க கூகுள்லாம் போய் சர்ச் பண்ணிட்டு இருக்காதீங்க. புக்லயே அவ்வளவு கண்டென்ட் இருக்கு. நாங்க பழைய ஓல்டு புக் எப்படி திரும்பி படிச்சோங்க சொல்லுங்களேன். அதாவது நாங்க படிச்சது இப்ப 6th புக்ல 40வது பேஜ் என்னன்னு கேட்டா நான் சொல்லிடுவோம், இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிடுவோம். அது மாதிரி படிச்சிருந்தோம். ஆனா இந்த புது புக்கை நான் கிளாஸ் கிளப்புக்கு எடுத்திருக்கேன். என்னால அந்த ஒரு டைம் பார்த்தாவே அடுத்த டைம் மறக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அவ்வளவு கண்டென்ட் இருக்கு. புரியுதுங்களா? நீங்க குறைஞ்சபட்சம் இந்த கால்ஃபர் வரத்துக்குள்ள ஒரு 2 ரிவிஷனாவது நீ போயிருக்கணும். புரியுதுங்களா? தமிழ் புக் பொறுத்த வரைக்கும் ஓல்டு சிலபஸ் ஓல்டு புக் படிச்சுதான் ஆகணுமா? அதை நடத்தி விட்டுறேன் நான். சில பாடங்கள் மட்டும் தான், ரொம்ப எல்லாம் வேணாம். சில பாடங்கள் மட்டும் தான் எனக்கு கொஸ்டின் கேட்டிருக்கான், அதை மட்டும் நடத்தி விட்டுறேன் நான். அப்ப ஒற்றப்படை என்ன? சரின்னு ஓசை குறையும் போது சுழிலுள்ள ஒற்றெழுத்துக்கள் அளவெடுக்கும். எதெல்லாம் அளவெடுக்கும்? 11 எழுத்துக்கள். எதெல்லாம்? மெல்லினம் 6, இடையினத்துல யாலா வா லாலா, ஆயுதத்து 1. எதில் அளவெடுக்காது? கசரது வல்லினம் ஃபுல்லா அளவெடுக்காது, இடையினத்துல இரு எள்ளும் அளவெடுக்காது. எழுதிட்டீங்களா? சரி, கொஸ்டின் கேட்கறேன், ஆன்சர் பண்ணுங்க. சரி, இதுல எதெல்லாம் ஒற்றல் அப்படின்னு சொல்லுங்க. எதெல்லாம் ஒற்றல் அப்படி? ஒற்றல் அப்படிதான் சொல்லியிருக்கேன். அந்த 11 எழுத்துல டபுள் டைம் சொல்லுங்க, அப்புறம் சொல்றேன். இது கரெக்டா? இது ஒற்றல் அப்படி. வேற வாழ்க்கை, சுக்கு, பாக்கு இருக்கா? யோசிங்க. வல்லினத்துல வருமா? அப்ப இது தப்பு. கொஸ்டின் எப்படி கேட்பானா, மொட்டையை கொடுத்துருவான். கீழ்கண்ட விட்டு தவறான தேர்வுன்னு கொடுத்துட்டு இது 4 ஆப்ஷன் கொடுத்துருவான் வச்சுங்களேன். அப்ப நீங்க என்ன பார்க்கணும்? இப்ப புள்ளி வச்சு டபுள் டை வந்திருக்கா, நேரம் எங்க போகணும்? ஒற்றலை படிக்க போகணும். ஒற்றலை படி எதெல்லாம் வரும், இதெல்லாம் வராதுன்னு போகணும்.
கொஸ்டின் வந்து டைரக்டா, அதாவது ஒற்றலப்படி தவறானதான் கேட்க மாட்டான், கீழ்கணக்கு தவறானதே தேர்க, நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. பாக்கு வருமா? வராது. சங்கு வரும். சால்பு வருமா? வராதா? பஞ்சு பண்பு வருமா? அது ஒற்றலப்படியா? நான் என்ன ஒற்றலப்படி என்ன சொல்லிருங்க, ஒரே புள்ளி வச்சு டபுள் டைம் சொல்லிருக்கேனா? இது ஒற்றலப்படி வரேன், ஒற்றலப்படியே கிடையாது. இதே பண்பு ரெண்டு புள்ளி வச்சு இருந்துச்சுன்னா இது ஒற்றலப்படின்னு சொல்லலாம். அன்பு வரும். புரியுதுங்களா? கொஸ்டின் எப்படின்னா, கீழ்கணக்கு தவறான தேர்வு கொடுத்துட்டு சால்பு பஞ்சு அன்பு கொடுத்துட்டு இந்த இடத்துல பாக்குன்னு கொடுத்துருப்பான். அப்ப நீங்க முடிவு பண்ணும், ரெண்டு புள்ளி வச்சு இருக்கா, அப்ப ஒற்றலப்படை. ஒற்றலப்படையில அடுத்து என்ன பண்ணும், இதெல்லாம் வரும் இதெல்லாம் வராதுன்னு பாக்கணும். புரியுதுங்களா? இப்ப இதை எடுத்து எழுதிங்க, டிக் பண்ணது மட்டும் எழுதிங்க. ஓகேவா? பாருங்க என்னது இக்குவதா, இதெல்லாம் வரான்னு பார்த்துருக்கோம்ல, அதை யோசிங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி பண்பு ஏன் வரான்னு சொன்னேன், புள்ளி வச்சது டபுள் டைம் வந்தாதான் அது ஒற்றலப்படை. இன்னைக்கு கிராமர் போதும். திருக்குறள் ஒரு 10 குறள் பார்த்தோம்னா பார்த்துட்டு, ஓகேவா, திருக்குறள் நாளைக்கு நீங்க எழுதணும். ஓகேவா? சரி, போலாமா? ஒரு கிளாஸ் பண்ணிருங்க, அவ்வளவுதான். கிராம கிளாஸ் முடிஞ்சது. திருக்குறள் 10 குறள் முடிச்சுட்டு கிளாஸ் முடிச்சிடறேன். சரி, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகா அப்படின்னு மீனிங். குறள் படிக்கிறப்ப மீனிங் கூட படிங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அப்படின்னா எழுத்துக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் எது? அதே மாதிரி உலகுக்கு முதல் கடவுள். அப்ப அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, உலகிற்கெல்லாம் முதல் பகவான். அதே மாதிரி எழுத்துக்கெல்லாம் முதல் ஓகேவா? எப்பயுமே படிக்கிறப்ப அந்த அதிகாரத்தை படிச்சிருங்க. அடுத்தது வான் சிறப்பு. அதாவது 2 குறள் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் குறள் மீனிங் என்னன்னா, இப்ப கரெக்டான டைம் நான் பயிர் பண்ணியிருக்கேன், கரெக்டான டைம்ல வந்து, அதாவது மழைக்காக விவசாயம் பண்ணியிருக்கேன், கரெக்டான டைம் மழை பெய்யல, என்ன ஆகும்? பயிர் கருகி போயிடும், சாப்பாடு கழுவி இல்லாம போயிருமா? அப்ப மழை அப்படிங்கிறது உரிய காலத்தில் பெய்யாம போச்சுன்னா நமக்கு என்ன வரும்? பசி வந்து நம்மள வாட்டும். ஃபர்ஸ்ட் மீனிங். அதே மாதிரி இப்ப மழை ரொம்ப பெய்யுதா, ரொம்ப பெய்து கெடுக்கிறது மழை தான். அதே மாதிரி கோடை காலத்துல மழை தான். ஓகேவா? அதே சொல்லனா, உரிய காலத்தில் பெய்யாமல் கெடுப்பதும் மழைதான். அது வறுமை உருவாகும்ல, அந்த வறுமையை மீண்டும் பெய்து காப்பாற்றுவதும் மழைதான். 2வது மீனிங். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் மீனிங் என்ன சொல்றாரு? மழை உரிய காலத்துல பெய்யலன்னா பசி வந்து வாட்டும். 2வது என்னது? பெய்யாமல் கெடுப்பதும் மழைதான், பெய்து மீண்டும் காப்பாற்றுவதும் எது? மழைதான் சொல்றாங்க. சொல்லுங்க அப்படி என்னோட. விண்ணின்று ஃபர்ஸ்ட் சொல்றேன், விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள்நின்று உடற்றும் பசி. இப்படி பண்ணுங்க. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள்நின்று உடற்றும் பசி. மழையானது, ஓகேவா? உலகம் எப்படி இருக்குது? இந்த உலகம் எப்படி இருக்கு? விரிநீர்னா கடல் நீரால் சூழ்ந்தப்பட்ட இந்த உலகமானது என்னது? உரிய காலத்தில் அந்த உலகத்துக்கு மழை பெய்யலன்னா பசியானது உள்ளின் வாட்டும். பாருங்க, சொல்லுங்க. விண்ணின்று பொய்ப்பின், என்னோட சொல்லுங்க. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வீண் உலகத்து உள்நின்று உடற்றும் பசி. ரிப்பீட் பண்ணுங்க. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வீண் உலகத்து உள்நின்று உடற்றும் பசி. இன்னொரு டைம். விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வீண் உலகத்து உள்நின்று உடற்றும் பசி. அடுத்தது கெடுப்பதும் கெட்டார்க்கு, சொல்லுங்க. கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்பாய் மற்ற ஆங்கே எடுப்பதும் எல்லாமலை. பிரிச்சு பண்ணீங்க. சொல்லுங்க. கெடுப்பதும்னா கெடுத்தல், எடுப்பதும்னா கொடுத்தல். கெடுப்பதும்
கெட்டார்க்கு சார்வாய் மற்ற ஆங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. இதுக்கு மீனிங் என்ன? மழையானது உரிய காலத்தில் பெய்யாமல் கெடுக்கும், மீண்டும் அந்த என்னது அந்த பஞ்சத்தை மீண்டும் கொடுத்து காப்பாதும் மழை தான் சொன்னாங்க. சொல்லுங்க. விண்ணின்று பொய்ப்பீன் விண்ணுலகத்து உள்நின்று உடற்றும் பசி கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்ற ஆங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்ற ஆங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. ஓகேவா? ரெண்டுமே என்னது வான் சிறப்புல வருது. ஓகேங்களா? அடுத்து மூணாவது நீத்தார் பெருமை. நீத்தார்னா யாரு? நீத்தார் இறந்து போனவரா? உயிர் நீத்தாரா? இறந்து போனவர் நீத்தார். நீத்தார் நீங்க தான் நீத்தார். நீங்க தான் நீத்தார். ஒண்ணு இல்ல, எத்தனை வேகன்சி வரும்? 5000 வேகன்சி வருதா? எத்தனை பேரோட போட்டி போடுறீங்க? 20 லட்சம் பேரை. முடியாத ஒரு காரியமா அந்த செயலை செய்யறீங்களா? அப்ப செய்ய முடியாத செயலை செய்யவர் தான் நீத்தார். அவங்களோட பெருமையை சொல்றது பாருங்க. செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்களாதார். பெரியவங்க செய்ய முடியாத செயலை செய்வாங்க, சிறியவர் அப்படிங்கிறது அந்த செயலை செய்ய மாட்டாங்க. அதான் புரியுங்க? சொல்லுங்க. செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்களாதார். சொல்லுங்க. சிறிய சொல்லுங்க. செயற்கரிய செய்வார் பெரியர், பெரியார் இல்ல பெரியர், சிறியர் செயற்கரிய செய்களாதார். ரிப்பீட் பண்ணுங்க. செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்களாதார். ஓகேவா? மீனிங் நீத்தார் பெருமை. நீத்தார்னா யாரு? செய்ய முடியாத செயலை செய்பவர். ஓகேவா? இன்னொரு டைம் ரிப்பீட். செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்களாதார். அடுத்து மக்கட்பேரு. மக்கட்பேருன்னு 2 இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒண்ணு காமனான ஒண்ணு, அதாவது இந்த இடத்துல நம்ம அப்பாவுக்குன்னு வச்சுக்கலாம். அந்த குரலை எல்லா உயிருக்கும் சேர்த்து சொல்லலாம். ரெண்டாவது அம்மாவுக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அதாவது என்ன சொல்றது, ஒரு நாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். குட்டி நாய் இருக்கு, அம்மா இருக்கு. ஓகேவா? அது என்ன ஆகுது? ஒரு இடத்துல அப்படி தாண்ட முடியாது, தாண்டிடுச்சு. அப்ப என்னது ஃபீல் ஆகுமா? அந்த தாய் நாய்க்கு பெருமையா இருக்குமா? அதே இப்ப நீங்க வேலை வாங்கிறீங்க, அப்பா என்ன வேற அப்படியே சந்தோஷப்பட்டு ஊர் ஃபுல்லா அப்படியே ரவுண்ட் சொல்லிட்டு வருவாரா இல்லையா? ஓகேவா? அதாவது என்னால செய்ய முடியாத விஷயத்த என்னோட மகள் அல்லது பையன் செஞ்சுட்டான். ஓகேவா? இது அப்பாவுக்கு. அம்மான்னு சொல்லுவாங்க, பெத்தப்ப கூட இவ்வளவு மகிழ்ச்சியா இல்லடா, இப்பதான் இந்த வேலை வாங்கி கிடையாது மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப 2 விஷயம் புரியுதுங்களா? ஒன்னு அப்பாவுக்கு ஒன்னு அம்மாவுக்கு வச்சுக்கலாம். பாருங்க. தம்மின் தம் மக்கள், தன்னை விட தான் பெற்ற மக்கள் அறிவுடைமை. அதாவது என்னை விட நான் பெற்ற மக்கள் அப்படிங்கிறது அறிவுடைமை. ஓகேவா? மாநிலத்து பெரிய நிலத்துல இருக்கிற மண்ணுயிர்க்கெல்லாம் அதான் இனிதுன்னு சொல்றாங்க. இப்ப இந்த இடத்துல எல்லா உயிரியுமே நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை, மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. சொல்லுங்க. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை, தன்னை விட தான் பெற்ற மக்கள் அறிவா இருக்கிறாங்க. மாநிலத்து பெரிய நிலத்துல இருக்கிற மண்ணுயிர்க்கெல்லாம், வாழ்ற எல்லா உயிருக்கும் இதுதான் இனிமைன்னு சொல்றாங்க. சொல்லுங்க. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை, மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. ரிப்பீட் பண்ணுங்க. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை, மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. மக்கட்பேர்ல வருது. 2வது எழுது. ஈன்ற பொழுதின் பெரிது உவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். தேவையில்லை உங்களுக்கு. மீனிங் என்ன? பெற்றப்ப கூட இவ்வளவு மகிழ்ச்சியா இல்ல, அதை விட இப்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா ஊர்ல இருக்கிற மக்கள் அவன் சான்றோன்னு சொல்றாங்க. சொல்லுங்க. ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அடுத்து அன்புடைமையில 2 கொஸ்டின் 2 இருக்கு. அதாவது அன்பில்லாதவர்கள் எல்லாமே தமக்குரியன்னு சொல்லுவாங்க. அன்புடைய என்பும், இந்த இடத்துல என்பும் அப்படின்னா உடல், பொருள், ஆவி, எலும்பு எல்லாத்தையுமே குறிக்கும். ஓகேவா? நினைச்சுங்க, கேட்ட கொஸ்டின் அது. ஓகேவா? அன்பிலார் எல்லாம் தமக்குரியர். அன்பில்லாதவங்க எல்லா பொருளையும் தனக்கே உரியதா சொல்லுவாங்க. அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. இந்த என்பு என்னது? எலும்பு, உடல், பொருள், ஆவி எல்லாமே என்னது? பிறருக்குரியன்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர் என்பும் உரியர் பிறர்க்கு. அடுத்தது ஒண்ணு இல்ல, இப்ப மேடம் வராங்க, கிளாஸ் போறாங்க, வீட்டுக்கு போறாங்க, படிக்கிறாங்க, சமையல் பண்றாங்க, யாரையும் பேசல, உட்காந்து மீண்டும் கிளாஸ் வந்துட்டே இருக்காங்க. எத்தனை நாள் பார்ப்பாங்க வீட்டுல?
3 நாள் பார்ப்பாங்க, இன்ஸ்டியூட் போறாங்க, என்ன ஆகி போச்சுன்னு சொல்லுவாங்க, சிரிச்சே பேசல. புரியுதுங்களா? அப்ப அவங்க வாழ்றதுக்கான இது என்னது? சிரிச்சு பேச மகிழ்ந்து. அப்போ ஒரு என்னது, அவங்க ஒரு பொருள் மாதிரி நினைப்பாங்களா? புரியுதுங்களா? அப்ப என்னது, அவங்க ஒரு எலும்பு மேல ஒரு உயிருக்கான அடையாளம் சொல்றோம், அன்பு காட்டுதல். அதே இல்லைன்னா என்னது, ஒரு எலும்பு மேல ஒரு தோல் போர்த்தப்பட்ட ஒரு பொருள். அப்ப அடையாளம் எது? அன்புதான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க, அன்பின் வலியது உயிர்நிலை. மீனிங் புரியுதா? ஒரு உயிருக்கான அடையாளம் எது? அன்புதான். அன்பின் வலியது உயிர்நிலை, அகுதிலார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு. இந்த இடத்துல என்பதா எலும்புதான். இப்ப எலும்பு மேல் போர்த்தப்பட்ட ஒரு உடம்பு தான். புரியுதுங்களா? பாருங்க, அன்பின் வலியது உயிர்நிலை அகுதிலார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு. ரிப்பீட் பண்ணுங்க, அன்பின் வலியது உயிர்நிலை அகுதிலார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு. ரெண்டு சொல்லுங்க, அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடைய என்பும் உரியர் பிறர்க்கு. அடுத்து, அன்பின் வலியது உயிர்நிலை அகுதிலார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு. அடுத்து, இது கேட்ட கொஸ்டின், யூனிட் 8ல கேட்ட கொஸ்டின். ஓகேவா? இனியவை குரல்ல ஃபர்ஸ்ட், அதாவது ஒருவனுக்கு மிகச்சிறந்த அணிகளாக வள்ளுவர் என்று சொல்றாரு. ஓகேவா? பணிவாக இருத்தல், இனிமையான சொல் பேசுதல். ஒருவனுக்கு மிகச்சிறந்த அணிகளாக தான் சொல்றாரு. இது கேட்ட கொஸ்டின். ஓகேவா? யூனிட் 8ல கேட்ட கொஸ்டின், பணிவாக இருத்தல், இன்சொல் பேசுதல். பாருங்க, பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்ற பிற. ரிப்பீட் பண்ணுங்க, பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்ற பிற. இந்த அணினா அணிகலன். ஓகே, ஒருவனுக்கு மிகச்சிறந்த அணிகலன் எதை சொல்லு? 2 தான். இதை தவிர வேற எதுவுமே கிடையாதுங்கிறார். பணிவுடையன் இன்சொலன், பணிவுடையனா பணிவாக இருத்தல், இன்சொலனா இனிமையான சொல் பேசுதல். பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. ரிப்பீட் பண்ணுங்க, பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. ஓகேவா? அடுத்தது என்ன சொல்றேன்னா, ஒரு மரம் இருக்கு, பெரிய மரம் இருக்கு, அதுல நிறைய பழம் இருக்கு. அதை விட்டுட்டு நான் பழுக்காத அந்த காயை சாப்பிடுறது. இது எப்படி இருக்குது அப்படின்னா, இது ஒரு கம்பேர் பண்றேன். ஓகேவா? எதை சொல்ல வரேன் நானு, அதாவது நல்ல வார்த்தைகள் அதிகமா இருக்குது, அதை விட்டுட்டு ஏன் கெட்ட வார்த்தை பேசுறீங்க, தேவையில்லாத சொற்களை பேசுறீங்க. ஏதோ ஒரு கம்பேர் பண்றாரு. ஒரு மரம் இருக்கு, புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு பொருள் சொல்ல வரேன். என்ன சொல்ல வரேன்னா, சார் நல்ல வார்த்தைகள் அதிகமா இருக்குது, ஏன் சார் கெட்ட தேவையில்லாத வார்த்தைகள் பேசிட்டு இருக்கீங்க. இது எது மாதிரி இருக்குதுன்னா, ஒரு பெரிய மரம் இருக்கு, அதுல நிறைய கடி இருக்கு, அதை விட்டு நீ காய் சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னு சொல்றேன் சார்ட்ட. இப்ப நான் சார் ஒரு கருத்து சொல்ல வரேன்னா என்ன சொல்ல வரேன், நல்ல சொல்ல பேசுங்க, கெட்ட சொல்ல பேசாதீங்கன்னு சொல்லணும். ஏதோ ஒரு கம்பேர் பண்றேன், இந்த பலாமரத்துக்கு கம்பேர் பண்றேன்னா, அப்ப இதுல சிறப்பான பொருள், இயல்பான பொருள். ஓகேங்களா? இந்த இயல்பான பொருள் நான் கூற வந்தது பேரு உவமேயம். இயல்பான பொருள் நான் சொல்ல வந்த கருத்து. ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணா அது பேரு உவமானம் சொல்லுவாங்க. உவமானம் அல்லது உவமைன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இப்ப சொல்லுங்க, மீனிங் புரியுதுல்ல? ஓமை என்ன? இயல்பான பொருள். ஓமானம்னா சிறப்பான பொருள். சிறப்பான பொருள் வச்சுக்க, இயல்பான பொருள், சிறப்பான பொருள். பாருங்க, இந்த இயல்பான பொருள், சிறப்பான பொருள் அவற்றுக்கிடையே பாருங்க, அற்று, போல, இது அதிகமா வரும், அண்ணன். இந்த 3 வார்த்தைகள் ஸ்கூல் புக்ல இருக்கு. இந்த 3 வெளிப்படையா வந்துச்சுன்னா அந்த சொல் என்னது? ஓமையணி. ஓமையணி. புரியுதுங்களா? இயல்பான பொருள், சிறப்பான பொருள் ரெண்டுமே இருக்குது. ஃபர்ஸ்ட் பிரிக்க தெரியணும், அதுக்கு என்ன பண்ணணும், மீனிங் தெரியணும். புரியுதுங்களா? இப்ப இயல்பான பொருள், சிறப்பான பொருள், ஓமேயம், ஓமானம் ரெண்டுமே அவற்றுக்கிடையே இந்த ஏதாவது உறுப்பு, இது அற்று, போல, அண்ணன், இதுதான் ஸ்கூல் புக்ல இருக்கு. இது வெளிப்படையா வந்துச்சுன்னா அந்த சொல் என்னது? ஓமையணி. பாருங்க, இனிய உளவாக இன்னாத கூறல். புரியுங்களா? நல்ல சொற்களுக்கு நல்ல சொற்கள் இருக்க, தேவையில்லாம சொற்களை பேசுறது அப்படிங்கிறது. கனி இருப்ப காய் கவர்ந்து அற்று. காய் கவர்ந்து அற்று. ஓகேயா? கனி இருக்க நீ காய் சாப்பிட்ற மாதிரி சொல்றேன்னா, அற்று இருக்கா? அற்று இருக்கு, இயல்பான பொருள் இருக்கு, சிறப்பான பொருள் இருக்கு. அப்ப இது என்ன? நீ உண்மை. இப்ப சொல்லுங்க, இனிய உளவாக இன்னாத கூறல், கனி இருப்ப காய் கவர்ந்து அற்று. ரிப்பீட் பண்ணுங்க, இனிய உளவாக இன்னாத கூறல், கனி இருப்ப காய் கவர்ந்து அற்று. ஓகேவா? நாளைக்கு உங்களுக்கு என்னன்னா, நடந்த வரைக்கும் கிளாஸ் இந்த 10 எழுதணும். அது இல்லாம கலை சொல்லி எழுதி படிச்சுட்டு வாங்க, அதுக்கு டெஸ்ட் வச்சிடறேன். ஓகேவா?